कीर्तनं गोविंदा गोविंदा। प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्च अर्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितदैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैः ईश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोः गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमवेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि। यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। जय सद्गुरुनाथ महाराज की जय। समोहं सर्वभूतेषु नमे द्वेष्योस्ति न प्रियः அப்படின்னு பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். என்ன வேற்றுமை அப்படின்னா, படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, இது போன்ற என்னென்ன லோகத்துல நம்ம என்னென்ன சொல்றோமோ, என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் உண்டுன்னு சொல்றோமோ, வேற்றுமைகள் சொல்றோமோ, இது அனைத்துமே எனக்கு கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்ற. எப்பொழுது அப்படின்னு சொல்லும்பொழுது, எவனொருவன் பக்தி பண்ணிட்டான் என்னிடத்துல அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கீதையில பகவத் வாக்கியம். நேற்றைய தின கதையில விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை இந்திரன் வதம் பண்ணிட்டான். விருத்ராசுரன் பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினான். எனக்கு உன்னுடைய சாது சங்கத்தை கொடு, உன்னுடைய பக்தியை கொடுன்னு கேட்டான். ஆனா விருத்ராசுரன் வதமாயிட்டான், இந்திரனுக்கு ஜெயம் ஏற்பட்டது. இந்த கதை கேட்டு இருந்த அந்த பரீட்சித்து கேட்டான். அழகாக கடவுளை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த அசுரன், அந்த அசுரனுக்கு தானே ஜெயத்தை கொடுக்கணும் பகவான்.
அழகா அந்த யுத்தத்துக்கு நடுவில் விருத்ராசுரன் தான் பகவானை குறித்து நான் உன்னிடத்துல வர்றதுக்கு எப்படி துடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொன்னான். எனக்கு சொர்க்கம் வேண்டாம், எனக்கு பிரம்ம பதவி வேண்டாம், உன்னுடைய திருவடியே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அசுரன் பிரார்த்தனை பண்ணினா பகவானை குறிச்சு. இந்திரன் பகவானையே நினைக்கல. ஆனா ஜெயம் யாருக்கு ஏற்பட்டதுன்னா இந்திரனுக்கு தான் ஏற்பட்டது. இது அநியாயமா இல்லையா? பகவானை குறித்து தபஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணின விருத்ரனுக்கு ஏமாற்றம், அபஜயம் ஆயிடுது. நான் எந்த ஸ்தோத்திரமும் பண்ணாத இந்திரனுக்கு பகவான் ஜெயத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு பரீட்சை கேட்கிறான். அப்போ பகவானுக்கு வேற்றுமை அப்படிங்கிறது உண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு தான் சுகாச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சமப்ரியா சுஹத் பிரம்மன் பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோயசா. பகவானுக்கு விஷம புத்தி நிறைய இருக்குமோ அப்படின்னு தோன்றது அப்படின்னா. இந்த மாதிரி பண்ணிட்டானே பகவான். இந்திரனுக்கு தான் ஜெயத்தை கொடுத்துருக்கணும், ஆனா விருத்ரனுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே சுகாச்சாரியர் சொன்னாரா, சாது பிருஷ்டம் மகாராஜ ஹரேஹே சரிதம் அத்புதம் யத் பாகவத மாஹாத்மியம் பகவத் பக்தி வர்தனம். அருமையாக கேள்வி கேட்டேடா பரீட்சித்து. பகவானுக்கு வேற்றுமை அப்படிங்கிறது கிடையாது. அதுதான் கீதையே, அதுதான் ஆரம்பிச்சேன். கீதையிலையும் பகவான் சமோகம் சர்வபூதேஷு, எல்லா பூதங்கள் இடத்துலையும் எனக்கு ஒரே பார்வை தான், வேற்றுமைங்கிறது எனக்கு கிடையாது. நீ கேட்ட கேள்வினால இப்போ சுகாச்சாரியில் ஒரு கதை சொல்ல போற, பிரகலாத சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்ல போற. நீ கேட்ட கேள்வியினால லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்மை. மேலும் என்னன்னா, எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம், பக்திய வளர்க்க செய்யும். பக்திங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, அது பகவானே கொடுக்கணும் நமக்கு. நம்ம அதுக்கு என்ன சாதனை பண்ணணும்னு கேட்கும் பொழுது எத் பாகவத மகாத்மியம், நிறைய பகவானை அடைந்த அந்த பக்தர்களுடைய சரித்திரத்தை நிறைய கேட்கணும். நம்ம யாரெல்லாம் எப்படி பக்தி பண்ணினா பகவான் இடத்துல அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். பக்திய 5 விதமா பிரிக்கிறார். வாத்சல்ய பக்தி, சக்கிய பக்தி, மாதுரிய பக்தி, தாச பக்தி, சாந்த பக்தி அப்படின்னு பக்திங்கிறது 5 வகைப்படும். இந்த வாத்சல்ய பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவானை தன்னுடைய குழந்தையாக நினைக்கிறது தான் இந்த வாத்சல்ய பக்தி. கிருஷ்ணன் கிருஷ்ணனோ பாண்டுரங்கனோ எனக்கு குழந்தை. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைய நம்ம எப்படி பார்த்துப்போம்? வேலை வேலைக்கு சாப்பிட்டோமா தூங்குறோமான்னு சொல்லி நம்ம எப்படி இந்த குழந்தைகிட்ட இடத்துல எந்த ஒரு வாத்சல்யம், ஒரு அன்பு இருக்குமோ ஒரு தாய்க்கு, அது போல சுவாமியின் இடத்துல இருக்கிறது, கடவுள் இடத்துல இருக்கிறதுக்கு வாத்சல்ய பக்தின்னு பேர். கடவுள்னா ஏதோ பெரியவர் பரம்பொருள், அவரை பார்த்துட்டு கன்னத்துல போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கும் கடவுளுக்கும் கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரியா. பின்ன என்ன பண்ணணும்னா, பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பகவானை நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா சேர்த்துட்டு, எப்படி நம்ம வீட்டு கணவர் இருக்காரோ, நம்ம வீட்டு மனைவி இருக்காரோ, நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்கோ, நம்மளுக்கு பேரம் பேத்திகள் இருக்கோ, அது மாதிரி கிருஷ்ணனையும் சேர்த்துன்றது, பாண்டுரங்கனையும் சேர்த்துன்றது. அதுல ஒரு வகைதான் வாத்சல்ய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. பகவான குழந்தையாக நினைக்கிறது. அப்படி பகவான குழந்தையாக நினைச்சது தேவகி, யசோத, விட்டலநாத சுவாமி போன்ற பத்மமாதா போன்ற பக்தர்கள். கிருஷ்ணன் எப்படி நினைச்சானா, கிருஷ்ணனோட தன்னுடைய குழந்தை அப்படின்னே அவளுடைய எண்ணம். அடுத்ததாக சக்கிய பக்தி அப்படின்னு 2வது. இந்த சக்கிய பக்தியில எப்படி நினைக்கிறதுனா, பகவான தன்னுடைய நண்பன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சக்கிய பக்தின்னு பேர். அர்ஜுனன், உத்தவன் போன்ற பக்தர்கள் பகவானிடத்துல நண்பர்களாக இருந்தார், ஃப்ரெண்ட்ஷிப். இது ஒரு விதமான பக்தி. அடுத்ததாக மாதுரிய பக்தின்னு 3வது. இது என்னன்னா, கிருஷ்ணனை பாண்டுரங்கனை தன்னோட கணவனாக பாவிக்கிறது. கிருஷ்ணன் என்னுடைய சுவாமி, ஆண்டாள் பண்ணினது போல, மீரா பண்ணினது போல, கோபிகைகள் பண்ணினது போல, கிருஷ்ணனை தன்னுடைய பர்த்தாவாக நினைக்கிற பக்திக்கு பெயர் மாதுரிய பக்தி. இது 3வது.
நாலாவது அவனை சொல்றார் தாசபக்தி அப்படின்னு. இந்த தாசபக்திங்கிறது என்ன அப்படின்னா, பெரும்பாலா மக்கள் கோவிலுக்கு வந்தா இருக்கக்கூடிய மனோபாவம் அப்படின்னா தாசபக்தியில தான் எல்லா மக்களுடைய மனோபாவமும் இருக்கும். அவர் கடவுள், நான் அவருடைய அடியார் அப்படிங்கிற எண்ணம். இதுக்கு நம்மளுடைய கர்நாடகாவாகட்டும், குஜராத் ஆகட்டும், அங்கங்க இருந்த எல்லா பக்தர்களும் தாசபக்தி, புரந்தரதாசர், கனகதாசர், விட்டலதாசர் அப்படின்னு பார்த்தேன்னா தாசர் தாசர் தாசர்னே பேர் இருக்கும் சில பக்தர்களுக்கு. இந்த கர்நாடகா, குஜராத்ல இருக்கக்கூடிய பக்தருக்கு இது தாசர்னே இருக்கும் பெயர். அவளன்னா தன் தாசான்னு நினைச்சுப்பா, நான் பகவானுக்கு சேவை செய்ய வந்திருக்க, தொண்டு பண்ண வந்திருக்க அடியார், பகவான் சுவாமி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தாசபக்தின்னு பெயர். அடுத்ததாக சாந்த பக்தின்னு அஞ்சாவதா அவர் சொல்றார். அது இது நாளையும் தாண்டின ஒரு இது, பிரம்ம நிலையில இருந்து பகவானை உணர்றதுக்கு சாந்த பக்தி அப்படின்னு பேர். இப்படியாக இந்த பக்திய 5 விதமாக பிரிச்சான். இப்ப மேல சொன்ன இந்த பக்தியெல்லாம் ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொரு மாதிரி பகவானை போய் அணுகியிருப்பா. சில பேர் தாசபக்தியா அணுகியிருப்பா பகவானை, சில பேர் குழந்தையா நினைச்சு பகவான் அடைஞ்சிருப்பா, சில பேர் கிருஷ்ணனை தன்னுடைய கணவனாக நினைச்சு பகவான் அடைஞ்சிருப்பா, சில பேர் கிருஷ்ணனை ஃப்ரெண்டா நினைச்சு அடைஞ்சிருப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, அந்த மகான்களுடைய கதைகளை கேட்கும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரிய வரும் இல்லையா? விட்டலநாதர் அப்படின்னு ஒருத்தரை சொன்னேன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிற கதை கேட்டாதானே அவர் கடவுள் இடத்துல என்ன மாதிரிலாம் பக்தி பண்ணியிருக்காரு, என்ன பண்ணினாங்கிறது தெரிய வரும். அப்போ பகவான் இடத்துல நம்மளுக்கு பக்தியை வளர்க்கக்கூடியதே அந்த மகான்களுடைய கதைகள் தான், சரித்திரம் தான். எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம் அப்படின்னா, அப்படி பக்தர்களுக்கு பக்தி வர்றதுக்குண்டான ஒரு கேள்விதான் இந்த பரீட்சைக்கு இப்ப கேட்டான். அந்த கதையை நான் இப்ப சொல்றேன். பகவானுக்கு எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. இந்த இடத்துல பரீட்சை கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்திரன்கிறவன் தேவன், விருத்ராசுரன்கிறவன் அசுரன். அசுரனா இருக்கிற ஒரே காரணத்துக்காக பகவான் இந்திரனுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டு விருத்ராசுரனை ஜெயிக்க விடாம பண்ணிட்டார் அப்படின்னு உன்னுடைய கேள்வி. அசுரனா இருந்தா பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டாரா அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்குதான் சொல்ற, அப்படி இல்லடாப்பா, அசுரனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ண போறான். அதைத்தான் சொன்னார், வியாதஸ்ய ஆச்சரணம் துருவஸ்ய ச வயஹா வித்யா கஜேந்திரஸ்ய கா ஜாதிஹி விதுரஸ்ய யாதவபதேஹே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயாஹ கமனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம்னோதன் பக்தியா துஷ்யதி கேவலம் ந ச குணைஹி பக்தி பிரியோ மாதவஹா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தார். பகவானுக்கு நீ என்னென்னலாம் வேற்றுமை சொல்றியோ அதெல்லாம் கிடையாது, பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தார். என்னன்னா, வியாதஸ்யாச்சரணம், நல்ல ஆச்சாரமா இருந்து சுத்தபத்தமா இருந்து பகவானை உபாசிச்சாதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டானா கிடையாது. பக்தி உணர்ந்துட்டா கிடைச்சு. யார் அதுக்கு சாட்சி அப்படின்னா வியாதன் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் பொழுது ராமரை அராஜ்யம் கிடையாது, 14-17 வருஷம் காரணம் செஞ்சு வரணும்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பிச்சாச்சு ராமரை. ராமர் அயோத்தியா நகரத்தை விட்டுட்டு போகும் பொழுது வேடன், குஹன் அப்படிங்கிற ஒரு வேடன், அந்த வேடனை கொண்டு போய் கட்டிக்கிறாராம். ஏன் கட்டிக்கிறார் அப்படின்னா, அவன் இடத்துல இருக்கக்கூடிய பக்தியை பார்த்தார் ராமபிரான், போய் கட்டிக்கிறார். மேலும் கட்டிண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஐவரானோம் அப்படின்னார். எனக்கு கூட பிறந்தது 3 பேர் கிடையாது, நான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன 4 பேர் தானே, நாங்க 4 பேர் கிடையாது, இன்னையிலிருந்து நாங்க 5 பேர் அப்படின்னா. யார் அப்படின்னா, அந்த குஹனையை சேர்த்துட்டானா ராமர். தன் கூட பிறந்த தம்பிகளோட லிஸ்ட்ல ராமபிரான் அந்த குஹனையை சேர்த்துட்டார். அந்த வேடனுக்கு என்ன ஒரு ஆச்சாரம் இருக்கும், வலது கை இடது கை தெரியுமா, எச்சபத்து தெரியுமா, சுத்தம்னா என்னன்னு தெரியுமா, காட்டுல கிடைக்கக்கூடிய அந்த மிருகங்களை அடிப்பான், அப்படியே பச்சையா சாப்பிடுவான், இப்படிதானே வரக்கூடிய வேடர்களோட இது. இப்போ பகவான் ஆச்சாரம் இருந்தாதான் அனுகிரகம் பண்ணுவானான்னு கேட்டா இல்லைன்னு ஆயிடுச்சு. குஹனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு இல்லையா? மேலும் சொன்ன தேவத்வ தனயசிய குந்தலபரம் அப்படின்னா, வசிஷ்டர் அப்படிங்கிற மகரிஷி இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குரு இந்த வசிஷ்ட மகரிஷி. இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த வம்சத்துல தான் நான் குருவா இருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த வம்சத்துல ராமபிரான் அவதாரம் பண்ண போறார்.
அந்த ராமபிரானுக்கு என்னுடைய கையினால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இக்ஷ்வாகு வம்சத்துல குருவாக இருந்துருக்கார் இந்த வசிஷ்டர். ஆனா பேர்பட்டு கங்கணம் கட்டி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டருக்கு பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா நான் பட்டாபிஷேகம் பண்றதுக்கு பட்டாபிஷேகம் சொல்லி முடிச்சுட்டு காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. ஆனா இங்கேயும் என்னன்னா காட்டுல தேவத்வத்தனயசி குந்தலபரம், அந்த காட்டுக்கு பிறந்தா மர உரி கட்டிக்கணும், ஜட்டாபாரம் மீனிக்கணும் அப்படிங்கிறது நியமம். நேரம் இந்த குகன் என்ன பண்ணினா அப்படின்னா ஆலமரத்துல அந்த ஆலம் பால் எடுத்துட்டு ராமபிரானோட தலையை விட்டு அந்த பாலை விட்டோம் அப்படின்னா சடாமுடி ஆயிடும். அதை விட்டு சடாமுடி பண்ணினானா இந்த குகன். அந்த வசிஷ்டருக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த குகனுக்கு கிடைச்சதான். அந்த அளவுக்கு ராமபிரான் அனுகிரகம் பண்ணினார். இப்போ ஆச்சாரம் அப்படிங்கிறது பகவான் பார்க்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்து. அடுத்து வியாதஸ்ய ஆச்சரணம். சரி, நிறைய பெரிய வயசாக இருந்தால்தான் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடைக்கும். நல்ல ஒரு 30-40 வயசு இல்லை 50 வயசுக்கு அப்புறம் நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களுக்கு தான் கடவுள் அந்த அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. துருவஸ்ய சவயா. இதே கதையில சொன்னேன், 5 வயசு குழந்தை தபஸ் பண்ணி கடவுளை பார்த்தான் அப்படின்னு சொன்னேன். 5 வயசு குழந்தை. அப்போ பகவான் வயசையும் பார்க்கறது இல்லை. நீ என்னடா சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி பகவான் பேசுறது இல்லை. அந்த பக்தியை உள்ள இருக்கக்கூடிய பக்தியை பார்க்கறான், அனுகிரகம் பண்றான். 5 வயசுல 2 பேர் பகவானை பார்த்தது. ஒண்ணு துருவன், இது புராண கதை, ஹிஸ்டரியில ஒரு கச்சா அப்படின்னா நாமதேவன் சொல்லக்கூடிய நாமதேவன் சொல்லக்கூடிய ஒரு 5 வயசு குழந்தை பகவானை பார்த்தார். அதுவும் யாரை பார்த்தார் அப்படின்னா பாண்டுரங்கனை சாட்சாத் பண்ணினார். இப்படியாக பகவானை பார்ப்பதற்கு வயசும் தடை இல்லை. இப்ப எந்த வயசா இருந்தாலும் கடவுள் அனுகிரகம் பண்ண போறார் அப்படிங்கிறது தெரிஞ்செடுத்து. சரி, அடுத்தது யாதஸ்யாச்சரணம் துருவஸ்ய சவயா வித்யா கஜேந்திரஸ்ய. படிப்பு இருந்தாதான் கடவுள் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னா சில பேர் மக்களே பார்த்தீங்கன்னா ஒன்று படிப்பு இருக்கணும், இல்லை பணம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மகிட்ட சில பேர் பேசவே செய்யும். இது 2ல எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள்ட்ட அந்த அளவுக்குலாம் பேச மாட்டான். ரொம்ப அன்பு இருக்கிறவா தான் நம்ம இடத்துல பேசுவாங்க. அப்போ அது போல கடவுளோ அப்படின்னா படிப்பு இருந்தாதான் அனுகிரகம்னா படிப்பு இருந்தா கிடையாது. வித்யா கஜேந்திரஸ்யகா. இன்னைக்கு வரப்போற சரித்திரத்துல வரும், ஒரு யானை கடவுளை துதி பண்ணிச்சு, கடவுள் அனுகிரகம் பண்ணினார்னு கதை. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, சிவபெருமான் இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுல க்ஷேத்திரம் சிலந்திக்கு கடவுள் சிவபெருமான் அனுகிரகம் பண்ணின கதை, யானைக்கு அனுகிரகம் பண்ணின கதைலாம் நம்ம ஊர்ல தான் இருக்கும். யானைக்கு, சிலந்திக்கு, இது போன்ற கதைகள்லாம். மனிதர்கள் கடவுளை போய் நான் அடைகிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன், அவருக்கு மனிதர்களுக்கு கடவுள் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது அடுத்து. அதையும் தாண்டி அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய 5 அறிவு இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் கடவுள் அனுகிரகம் பண்றாருங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அப்போ கடவுள் படிப்பை பார்க்கறது கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பக்தியை தான் கடவுள் பார்க்கிறார் இல்லையா. வித்யா கஜேந்திர சேவா கா ஜாதிகி விதுரஸ்த யாதவ பதேகே. சரி, நிறைய பேர் ஜாதியில பெருசு சிறுசுன்னு சொல்றாலே, அந்த மாதிரி கடவுளும் ஒருவேளை பார்ப்பாரோ, எல்லாரும் பார்க்குற மாதிரி கடவுளும் பார்ப்பாரோ, கடவுள்கிட்ட நம்ம போக முடியாதோ, கடவுள்கிட்ட போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டோ அப்படின்னு கேட்டானா அதெல்லாம் லோகத்துல தானே தவிர்த்து அவர்கிட்ட கிடையாது. நீ கடவுளை பார்க்கறதுக்கு நீ யாரா வேணா இருக்கிறோம், ஜாதி மத பேதம் கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா, பாண்டுரங்கனுக்கு நிறைய யாரெல்லாம் பெரிய பெரிய ஜாதி சொல்லுவோம் அவளோட விட எல்லா விதமான ஜாதிகள் எல்லா விதமான மதங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் பாண்டுரங்கனுக்கு உண்டு. முஸ்லீம் பக்தர் பாண்டுரங்கனுக்கு உண்டு. அப்போ கடவுள் நீ இன்னாரா இருந்தா தான் நான் உன்னை ஏத்துப்பேன் அப்படிங்கிறது கடவுள் பார்க்கறது கிடையாது. மக்களுக்குள்ளதான் இந்த வேற்றுமையை தவிர்த்து கடவுளுக்கு என்ன அப்படின்னா உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் பகவான் பார்ப்பார். நீ என்ன மற்ற விசாரங்கள்லாம் கிடையாது. நீ என் இடத்துல வர, உன்னுடைய மனதானது எப்படி இருக்கு, அது சுத்தமா இருக்கா அப்படின்னு அவர். உன் மனசான நீ பேர்பட்ட பெரியவனாக இருந்தாலும் மனசுல உனக்கு சுத்தம் இல்லை, பகவான் அவருடைய பக்தி இல்லை அப்படின்னா பகவான் உன்னை கண்டுக்க மாட்டான். இப்போ அதுல பாப்பாரான்னு கேட்டா பகவான் ஜாத்தியிலையும் பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும் பகவான் ஏத்துப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மகாபாரதத்தினுடைய சரித்திரத்தில் வரும்பொழுது பாண்டவர்களை காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு மகாபாரதத்துல. இருந்தாலும் கண்ணபிரான் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, ஏதாவது கொஞ்சமாவது இடம் கொடு,
கொஞ்சமாவது இடக்கூடிய இவர்கள் இருக்கிறதுக்கு. எல்லாத்தையும் சூதாட்டி அளந்தாச்சு பஞ்சபாண்டவர்கள். கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களுக்காக பேச போறான் துரியோதனன் இடத்துல. தூத்துக்கு கிருஷ்ணன் வரான். அப்படி வர சமயத்துல கிருஷ்ணன் வரான்னு தெரிஞ்சவொன்னா லோகமே, அந்த ஹஸ்தினாபுரமே எல்லாம் பெரிய ஏற்பாடா இருக்கு. கிருஷ்ணன் கிளம்பி வரான். கிருஷ்ணன் வரும்போதே எல்லாம் பூர்ணகுமம் வச்சு கிருஷ்ணனை அழைச்சோன்னே வலது பக்கம் இடது பக்கத்துல எல்லாரும் சுத்தி மக்கள், பீஷ்மர், துரோணர், கிருபர் போன்ற பெரிய பெரியவர்கள் தான் கிருஷ்ணன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு இருக்க கிருஷ்ணன் வீதியில வந்துட்டு இருக்கான் அரண்மனைக்கு போறதுக்காக. இப்படி போகும் பொழுது ஒரு அழகான ஒரு வீடு இருந்ததாம். அந்த வீடை பார்த்தோன்னே இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்டானா. வலது கை இடது கையில ரெண்டு பெரியவர்கள் பீஷ்மர் பிடிச்சுட்டு இருந்தார். பீஷ்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் பிடிச்சுட்டு இருந்தார் கிருஷ்ணனுடைய கையை, வலது கையை. இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்டான். உடனே பீஷ்மர் என்ன பண்ணாருன்னா, பிடிச்சுட்டு இருந்த கிருஷ்ணன் கையை தானே பிடிச்சுட்டு இருந்த கையை பக்கம் விட்டாராம். விட்டுட்டு இது என்னுடைய வீடு அப்படின்னா, என்னுடைய வீடு அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கொஞ்சம் வரணும், உங்களுடைய பாதம் கொஞ்சம் படணும், திருவடி படணும் அப்படின்னு. அப்புறம் வரேன் அப்படின்னு கிருஷ்ணன். இப்படியே கொஞ்ச தூரம் போச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே என்ன ஆனது அப்படின்னா, இந்த சைட்ல ஒரு வீடு, அதே மாதிரி பெரிய மாளிகை. இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். உடனே இடது கையை பிடிச்சிட்டு இருந்தார் கிருபர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் டக்குன்னு கையை விட்டார். அவர் கையை விட்டுட்டு இது என்னுடைய வீடு அப்படின்னார். பகவான் கொஞ்சம் வரணும், திருவடி படணும் அப்படின்னார். அப்புறம் வரேன்ப்பா அப்படின்னு விட்டார் கிருஷ்ணன். இப்படியே கொஞ்சம் தூரம் போனான். அப்புறம் போனால் ஒரு கொஞ்சம் ஊர் எல்லையில ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசையை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணாங்க, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கிருஷ்ணர் யாரை பார்த்து யாருடைய வீடுன்னு கேட்குறாரோ அது அவளுடைய வீடு. யாருடைய வீடோ அவளை பார்த்து தான் கேட்பார் கிருஷ்ணர். என் வீடுனா என்னையை பார்த்து தான் கேட்பார் கிருஷ்ணர் யார் வீடுன்னு. இப்போ இப்படி கேட்டுட்டே வந்த கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குடிசை இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த குடிசையை பார்த்து பொதுமக்களை பார்த்து கேட்டார், இது யாருடைய வீடு அப்படின்னு. எல்லாரும் மௌனம் சாதிச்சாலும், யாருமே சொல்ல எதுக்கு அந்த வீட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் மௌனம் சாதிக்க, அந்த கூட்டத்தெல்லாம் நகர்த்திட்டு வந்து இது என்னுடைய கிருஷ்ணனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். உடனே கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட யசோதம்மா இங்கே ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காளா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிருஷ்ணன் கடகடன் வீட்டுக்குள்ள போயிட்டான். இதுல இருந்து ரெண்டு விஷயம். தன்னோடதுன்னு அடிச்சுதான் வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணனுக்கும் பகவானுக்கும் நம்மளுக்கும் தூரம் ஆயிடும். அப்போ கிருஷ்ணனையும் நம்ம சேர்த்துக்கணும், நம்ம வீடு நம்ம கிருஷ்ணன் சொல்லி அந்த ஒரு பாந்தவியத்தை கிருஷ்ணன் இடத்துல வச்சுக்கணும். ராமாயணத்துல இதை சொல்ற, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாஜ்தே அபயம் சர்வபூதேப்யா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னர். எதிவா ராவணஸ்வயம், விபீஷணன் வரானா. எப்போ சீதையை அபகரிச்சுட்டு ராவணன் போயிட்டான். போனதுக்கப்புறம் நான் இனிமேல் ராமகோஷ்டியில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விபீஷணன் வரான். விபீஷணன் வந்த உடனே எல்லா வானரர்கள், ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான் போன்ற எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். தெரிவிச்ச உடனே சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்தான். ராமர் சொல்லிட்டார் சேர்த்துக்கலாம், விபீஷணனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு கால் ராவணனே ஒரு வார்த்தை வேணா கேளுடா, ராவணன் வந்தாலும் நான் சேர்த்துக்க ரெடி, தயார் நானு. பகவானுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அப்ப ராமபிரான் சொல்றார், சதுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அப்படின்னா, உன்னை சேர்ந்தவன்னு பகவான் இடத்துல நம்ம போய் சொன்னோம்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை சேர்ந்தவன் நான் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏதோ கடவுள் வேற நம்ம வேறன்னு நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு கடவுள்னு வச்சுக்காம, நானும் நீயும் ஒண்ணு, என்னுடைய ஃப்ரெண்டு தான் நீ, என்னுடைய அப்பா தான் சொல்லிட்டு ஒரு பந்தத்தோட நம்ம பகவான் இடத்துல இருந்தோம் அப்படின்னா பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லா பக்தர்களும் அப்படிதான் இருந்திருக்கா. அது போல தவாஸ்மீதி யாச்சதே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுமா. இந்த மகாபாரத தூத்துக்கு வந்தால கிருஷ்ணன், எல்லாரும் அந்த மாதிரி சொல்லாம என்ன பண்ணாங்கன்னா ஏன் வீடு அப்படின்னா எல்லாரும் சரி மோ வீடுனா நீ வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர். இந்த விதுரர் என்ன பண்ணார், என் கிருஷ்ணனுடைய வீடுன்னு சொன்னாரோன்னோ அவர் யாருன்னா விதுரர் அப்படின்னு பேர். கிருஷ்ணனுடைய வீடுன்னு சொன்னா கடகடன் கிருஷ்ணன் கூப்பிட கூட இல்லை, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லல விதுரர். கடகடன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் கிருஷ்ணர். அப்போ பகவான் பார்க்கறது அந்த ஏற்ற தாழ்வு கிடையாது. கா ஜாதிகி விதுரஸ்ய யாதவபதே உக்ரஸ்ய கிம் பௌருஷம்.
வீரம் இருந்தா தான் அடுத்து பகவான் அனுகிரகம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா வீரத்துக்கும் கிடையாது. உக்ரசேன் பௌருஷம். உக்ரசேனருக்கு வயசான தாத்தா, அவருக்கு வீரம் கிடையாது, அவருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணா. குப்ஜாயாக கமனீய ரூபமதிகள். சரி, அழகு இருந்தா பகவான் அனுகிரகம் பண்ணுவார், அழகு இல்லைன்னா அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படின்னு. அதுவும் கிடையாது. குப்ஜ அப்படின்னு ஒரு கூனி, வயசான பாட்டி, அந்த பாட்டிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணல. கிம் தத் சுதாம்னோ தனம். எல்லாருக்கும் பிரசித்தமா தெரிஞ்ச ஒரு ஆள் குச்சேலர். குச்சேலருக்கு குச்சேலரும் கிருஷ்ணரும் சேர்ந்துதான் படிச்சா. பாடசாலையில படிக்கும் பொழுது சேர்ந்துதான் படிச்சா. ஆனா கிருஷ்ணன் என்னன்னா அப்படின்னா துவாரகாதீசனா ராஜாதிராஜனா போயிட்டான் கிருஷ்ணன். குச்சேலர் என்ன ஆனார் அப்படின்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தராயிட்டார். இதுல என்ன விஷயம் அப்படின்னா அடுத்த வேளை சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறதும் சாப்பாடு இல்லை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இவர்கள் 2 பேருக்கு இடத்துலையுமே மனசு பூரா சாந்தி இருக்கு. ரொம்ப பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, பணம் இல்லைனாலும் நிம்மதி இருக்காது. ராஜாதிராஜனாக இருந்தாலும் அதுக்கேற்ற ப்ரெஷர் இருக்கும். வேலை நிமித்தமாகவோ குடும்ப நிமித்தமாகவோ பண நிமித்தமாகவோ ஏதோ ஒரு காரணமாக நான் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு மனசுல எதுவும் பயமோ இல்லை அடுத்த எண்ணங்கள் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கும். அப்போ பணக்காரன் ஆயிட்டா சாந்தி கிடைச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. பணத்துல நிம்மதிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சரி. அடுத்து அப்படியே ஆப்போசிட்டா இந்த சைடு சுதாமாவுக்கு ஒரு போட்டு பணம் கிடையாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கிடையாது. அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன நம்மள என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம யோசிச்சு அதுல போடலாமா, சேவிங்ஸை எப்படியில போடலாமான்னு சொல்லிட்டு 1008 யோசனைகள் நம்மளுக்கு வரும். நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றது, நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த 10 வருஷம் அடுத்த சந்ததிகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், அப்படி நம்மளுடைய எண்ணம். ஆனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை குச்சேலர் இருக்கு. அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கறது ஆச்சரியம். அவர் ரொம்ப சாந்தியா இருக்கார், எந்த ஒரு மனசு சஞ்சலமும் இல்லை, துக்கம் இல்லை, தாக்கம் இல்லை, மனசு நிம்மதியா இருக்கு. இப்படியாக இந்த 2 பேர். இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு குருவனுடைய அனுகிரகம் அப்படின்னு மேல கதை போறது. இந்த இடத்துல நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா கிந்தத் சுதாம்னோ தனம். ஒரு பொட்டு பணம் கிடையாது அந்த சுதாமாவின் இடத்துல. ஆனா ஒரு பணம் தான் ஒரு பொட்டு இல்லையே தவிர்த்து மனசு பூரா பக்தி இருந்ததாம். மனசு பூரா அது நிரம்பி இருக்கு. பணம் ஒரு பொட்டு இல்லை, ஆனா பக்தி நிரம்பி வழியிருக்கு. அதை பார்த்தா பகவான் அந்த சுதாமாவுக்கு அனுகிரகம் பண்ணினார். பக்தியா துஷ்யதி கேவலம் நசகுணேஹி பக்தி பிரியோ மாதவா. அதனால பகவான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம், நாம் பகவான் இடத்துல என்ன மாதிரி அணுகிறோம் அப்படிங்கிறது தான். நீ 15% பகவான் மேல நம்பிக்கை வச்சு பகவானை போய் ஆசிரியிச்ச அப்படின்னா பகவான் 15% வருவான். நீ 50% நம்பி 50% பகவான் இடத்துல பக்தியோட ஈடுபட்ட அப்படின்னா பகவானுடைய அனுகிரகமும் உனக்கு 50% இருக்கும். நான் 100% பகவானை நம்பி 100% பக்தியோட பகவானை போய் அணுகினேன் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகமும் 100% இருக்கு. கடவுள் எனக்கு இது நான் பண்ணினேன், இது நான் இவ்வளோ பிரார்த்தனை பண்ணினேன், இதெல்லாம் பண்ணினேன், ஆனால் பகவான் எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஏதாவது இருந்தது வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை நம்மளுடைய பக்தி தான் குறைவுன்னு நினைக்கணுமே தவிர்த்து கடவுள் இல்லை கடவுளுக்கு சக்தி இல்லை கடவுளுக்கு கருணை இல்லைன்னு சொல்லி கடவுளை திட்டுறது கூடாது. நீ பண்ணின பக்தி பத்தலை. நீ பகவானை இன்னும் நல்லா நம்பணும், இன்னும் பக்தியோட இருக்கணும். நிச்சயமா பகவான் அனுகிரகம் பண்ணுவாங்கிறது தான் சத்தியமான விஷயம். எவ்வளவோ பக்தர்களோட சரித்திரம், இதை முழுக்க அதை தான் சொன்னோம். எவ்வளவு பக்தர்களுக்கு பகவான் குடும்பத்தாரா இருந்து அந்த குடும்பத்தை எப்படி சம்ரக்ஷணம் பண்ணினா காப்பாத்தினாங்கிறது தான் இதை முழுக்க சொன்னோம் இல்லையா? இப்ப அந்த பக்தர்களுக்கு தான் பகவான் வந்தானே. எப்படி வந்தான்? இப்போ நம்ம அனுகிரக முறையை பொறுத்து பகவான் வரான் அப்படிங்கிற ஒரு விஷயம். பக்தி பிரியோ மாதவா. மேலே மற்ற எந்த ஒரு சாதனையினாலையும் பகவானை சந்தோஷிக்கவும் முடியாது. ந ஸ்வாத்தியாய தபஸ்தியாகோ நேஷ்டா பூத்தன்னு தட்சிணா. நான் தியானம் பண்ணேன், தபஸ் பண்ணினேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன்னாலும் பகவான் சந்தோஷம் அடைஞ்சினான்னு சொல்லவே முடியாது. பகவத் சந்தோஷத்துக்கு பக்தி ஒன்றே வழி அப்படின்னு சொல்லி முடிச்சார். அந்த பக்தியை வளர்க்கக்கூடியது அந்த பாகவதர்களுடைய சரித்திரத்தை கேட்கறது அப்படின்னு சொன்னார் சுகாச்சாரியர்.
பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அசுரனாக இருந்த பொழுதிலும் பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். சனகாதி முனிவர்களுடைய சாபத்தின் காரணமாக 3 பிறவியாக ஜெய விஜயர்கள் லோகத்துல ஜென்மம் எடுக்கிறான். முதல் பிறவியில ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, 2வது பிறவியில ராவணன் கும்பகர்ணன், 3வது பிறவியில சிசுபாலன் தந்தவக்ரன் அப்படின்னு. இதெல்லாம் ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரனை பகவான் வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ணினார். அவருடைய தம்பி ஹிரண்யாக்ஷனுடைய தம்பி தான் ஹிரண்ய கசிப்பு அப்படின்னு பேர். இந்த ஹிரண்ய கசிப்புக்கு தான் கயாது அப்படிங்கிற ஒரு மனைவி. இந்த ஹிரண்ய கசிப்புக்கு என்ன ஒரு கோபம் அப்படின்னா, தன்னுடைய தம்பியான ஹிரண்யாக்ஷனை பகவான் ஹரி கொலை பண்ணிட்டான், வதம் பண்ணிட்டார். அந்த ஹரியை நான் எப்படியாவது வதம் பண்ணணும், கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு சாத்திரம் இந்த ஹிரண்ய கசிப்பு, இந்த அசுரனுக்கு. அது என்ன மாதிரி ஒரு கோரமான ஒரு பிரதிஜை, ருதிர பிரியம் தற்பயிஷே பிராதரமே கதவ்யசா அப்படின்னு. அந்த போனதுலேருந்து முதல் ஒரு வருஷத்துல ஆப்தீகம் அப்படின்னு ஒன்று வரும். முதல் வருஷம் வருஷம் திதி வரதுங்கிறது ஒண்ணு. முதல் வருஷம் வர்றதுக்கு ஆப்தீகம். அந்த ஆப்தீகத்துல தர்ப்பணம் பண்ணுவா. அந்த தர்ப்பணத்துக்கு யார் என்னுடைய தம்பியை வதம் பண்ணினானோ அந்த ஹரியினுடைய மாற பழந்து அந்த ரத்தத்தை வச்சு நான் தர்ப்பணம் பண்ணுவேன்னு பிரதிஜை. பொதுவாகவே அசுரர்களுடைய ஒரு பிரதிஜை எல்லாமே கோரமா இருக்கும். பின்னாடி ராமாயணத்தை வரும்பொழுது சொல்லுவா, ராவணன் வீணை வாசிச்சானா. வீணை எப்படி வாசிச்சானா, தன்னோட முதுகுல இருக்கக்கூடிய நரம்பை பிச்சு எடுத்து வீணை செஞ்சு அதுல தந்தி பண்ணி வாசிச்சானா. இப்படி பொதுவாக அசுரர்களோட ரொம்ப ஒரு கோர பயானகமா இருக்கும். அது போல பிரதிஜையும் இங்க பயானகமா இருந்தது. கிருஷ்ணனுடைய சாட்சாத் விஷ்ணுடைய மாற பொழந்து நான் என்னுடைய தம்பிக்கு வருஷாப்திக திதி கொடுப்பேன் அப்படின்னு பிரதிஜை. கேட்க நல்லா இருக்கு. விஷ்ணுவோட மாற பொழந்து நான் தர்ப்பணம் பண்ணுவேன்னு, அதுக்கேற்ற சக்தி வேணும்னு. லோகத்தையே நியாமகம் பண்ணக்கூடிய சாட்சாத் சர்வேஸ்வரனிடத்துல சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சு அவரோட மாற பொழந்து தர்ப்பணம்னா எப்பேற்பட்ட ஒரு சேலஞ்ச், அது எப்பேற்பட்ட சக்தி வேணும், அவ்வளோ தைரியம் எது மேல அப்படிங்கிறது தான் இங்க ஆச்சரியம். தபஸ் மேல அந்த தபஸ் பண்ணிட்டா பகவான் வந்துதான் ஆகணும், சக்தி கிடைச்சுதான் ஆகணும். அதனால என்ன பண்றான்னா, புரிஞ்செடுத்து பேர்பட்ட இந்த பெரிய காரியத்தை சாதிக்கணும்னா தபஸ் பண்ணணும்னு நினைச்சான். நேரம் கிளம்பி போனான், காட்டுக்கு போய் தபஸ் பண்ண ஆரம்பிக்கான். ச தேபே மந்திரத்ரோண்யாம் தபஹா பரமதாருணம் ஊர்தவாக நவோ திருஷ்டிக்கு பாதாங்குஷ்டா ஸ்ருதாவணி அப்படின்னா தபஸ் ஆரம்பிச்சுட்டான். தபஸ் பண்றான் பண்ணிட்டே இருக்கான். வருஷங்கள் போறது, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, பனி கொட்டுறது, எந்த ஒரு சூழ்நிலைகள் மாறினாலும் இவனோட உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. இவனுடைய மனசு ஏகாகிரதப்பட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்கான். இவனுடைய தபஸ் எல்லாம் மற்ற லோகங்கள், தேவலோகங்கள், மற்ற லோகங்களை போய் தாக்குறது. அங்க உள்ள தேவர்களால இருக்க முடியல. தபத்தினுடைய தாகமானது தகிக்கிறது. இவன் மேல தபஸ் பண்ணி இவன் மேல புத்தே கட்டி எடுத்தான். அந்த அளவுக்கு இவனுடைய தபஸ் அவ்வளோ வருஷம் தபஸ். தேவலோகத்தை போய் இவனுடைய தபஸ் தாக்கின உடனே பிரம்மதேவர் நேரம் அங்கிருந்து வந்தார். என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே எங்கிருந்தோ எழுதி வச்சதுல ஒரு பெரிய லிஸ்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சான் இந்த ஹிரண்யகசிபு. பிரம்மா வந்தவன கூட இவன் கண்ணை திறக்கலையா. இன்னும் அழகா சொன்னார், பிரம்மா வந்துட்டேன்ப்பா, உன்னுடைய தபஸானது பழிச்சுடுத்துட்டா, கண்ணை திறந்து பார் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அப்பையும் கண்ணை திறக்கலையா. சரி நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னா அப்பையும் கண்ணை திறக்கலையா. சரிடாப்பா நீ கேட்கிறத தரேன் அப்படின்னார். சர்வாததாமி அசுர பொங்கவா அப்படின்னார். உடனே கண்ணை திறந்தா ஒரு பெரிய லிஸ்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சான். உள்ளும் மரணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல்ல எனக்கு மரணமே கூடாது அப்படின்னு தான் வரம். மரணமே கூடாது. லோகத்துல மிரியந்தே இது மத்தியாக, லோகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் என்னைக்கோ ஒரு நாள் போய் தான் ஆகணும். அதனால் அது இயற்கை முரணானது, அது தர முடியாது. அந்த வரணத்தில் வேற ஏதாவது கேளு அப்படின்னா
உடனே என்ன பண்ணானா, புத்திசாலியாக கேட்டான். இந்த இடத்துல உடனே கேட்கணுமே, நம்மளா இருந்தால் அஜடா இருந்தால் வேற இடத்தையும் வாங்கிட்டு வருவோம். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சான். உள்ளும் மரணம் கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது. பூதேபியா தத் விசிருஷ்டேபியா மிருத்யுர்மா பூன்மம பிரபு. உயிர் உள்ளதுனாலையும் கூடாது, உயிர் இல்லாததுனாலையும் மரணம் கூடாது. நாந்தர் பகிர் திவானத்தம் அந்யஸ்மாது அபிச்ச ஆயுதைகி. பகல்லையும் கூடாது, இரவுலையும் கூடாது மரணம். எந்த ஒரு ஆயுதத்தினாலையும் மரணம் கூடாது. நான் பூமோ நாம்பரே மிருத்யு. ஆகாசத்திலையும் மரணம் கூடாது, பூமியிலையும் மரணம் கூடாது. நான் நரைகி நம் மிருகைரபி. மனிதர்களாலையும் கூடாது, மிருகங்கள்னாலையும் கூடாது. அசுர மகோரகை. தேவர்களாலையும் கூடாது, அசுரர்களாலையும் கூடாது. இப்படி என்னென்ன உண்டோ அனைத்து விதமாகவும் கேட்டு மரணம் எனக்கு கூடாது அப்படிங்கிறத கேட்டான். எந்த ஒரு வார்த்தையும் பேசாம பிரம்மதேவர் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, எந்த ஒரு வார்த்தையும் பேச, அப்படியே ஆகணும்டாப்பா வச்சுக்கோ அப்படின்னு போயிட்டு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தபஸ் பண்ணி வச்சிருக்கான். தபஸ் கிடைச்ச சித்தியா எடுத்து பிரம்மதேவரோட அனுகிரகம் கிடைச்சாச்சு, வரம் கிடைச்சாச்சு. இந்த சமயத்துல என்ன அப்படின்னா, கயாது இந்த ஹிரண்யகசிபு தபஸுக்கு போற சமயத்துல கயாது இவனுடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தாலும். கர்ப்பவதியாக இருக்கிற சமயத்துல இந்திரன் என்ன பண்ணினான்னா, இவனே இந்த அளவுக்கு இதா இருக்கான், ரொம்ப ஒரு கொடூரமா இருக்கான், கோரமா இருக்கான், இவனுக்கு ஒரு பிள்ளை வந்ததுன்னா அவனாளுக்கு என்ன ஆட்டி படைக்க போறானோன்னு நினைச்சு இந்திரன் என்ன பண்ணானா, இந்த கருவை இப்பவே வதம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கயாதுவை கொலை பண்றது வதம் பண்றதுக்கு கூட்டிட்டு போறானா இந்திரன். இப்படி போற வழியில நாரதர் பார்த்தார். என்னடாப்பா எங்க கூட்டிட்டு போற இவள அப்படின்னு கேட்டார். இல்ல சுவாமி, ஹிரண்யகசிபுவோடைய அராஜகமே தாங்க முடியல, எனக்கு புள்ள பிறந்தா அவன் எத்தனை ஆட்ட போறானோ, அவன் எப்படி நம்மளை கொடுமைப்படுத்த போறானோ அப்படின்னு கேட்டான். அடா அசடே, இந்த பிள்ளைனால்தான்டா நம்ம எல்லாருக்குமே விமோசனமே கிடைக்க போறது அப்படின்னாராம் நாரதர். இவளை விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். தன்னுடைய ஆசிரமத்தை கூட்டி போய் வச்சார் நாரதர். ஆசிரமத்தை கூட்டி போய் பகவத் குணத்தை நல் விஷயங்களை சொல்லிட்டே வரார். நல் விஷயங்களை சொல்லிட்டே வர அந்த குழந்தை உள்ளிருந்து கேட்டு இருக்கு. இன்றைய தினம் நம்மளுடைய ரிசர்ச் டாக்டர்ஸ்லாம் சொல்றா, குழந்தைக்கு 3 மாசத்துக்கு அப்புறம்ல இருந்தே பார்ட்ஸ் அவயவங்கள்லாம் இதா வேலை செய்ய ஆரம்பிச்சு. காதுல நம்ம ஏதாவது சொன்னா குழந்தைக்கு உள்ள கேட்கும். அதனால நீங்க குழந்தை வருங்காலத்துல நீங்க என்ன வரணுமா ஆசைப்படுறீங்களோ அதை கர்ப்பத்துல இருக்கும்போதே 3ஆம் மாசத்துல இருந்தே, உதாரணத்துக்கு குழந்தை நல்ல பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறோம் தாய்மார்கள் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸ் நினைக்கிறான், எனக்கு பிறக்க போற குழந்தை நல்ல பெரிய பாடகரா வரணும்னு நினைக்க வச்சுக்கோங்க. அப்போ அந்த 3 மாசத்துல இருந்தே பாட்டெல்லாம் நிறைய போட்டு கேட்க வைங்கோ, உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கேட்கும் அப்படின்னு இன்னைய தினம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றான். ஆனா இது அன்றைய காலத்திலேயே நம்மளுக்கு நாரதர் பண்ணி காமிச்சிட்டார். உள்ள இருக்கக்கூடிய குழந்தை பகவத் குணத்தை கதையை கேட்கறது, கருவிலேயே நல்குணம் ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு. இப்படியாக இந்த ஹிரண்யகசிபுவும் தன்னுடைய தபசை முடிச்சுட்டு வரம் வாங்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். காலத்துல கயாது கர்ப்பவதியா இருந்த கயாது பிரசவித்தா. அழகாக ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பிரகலாதன் அப்படின்னு பேர் வச்சான். பிரம்மண்யா சீல சம்பன்னா அப்படின்னார். அந்த குழந்தை எப்படி இருந்தான் அப்படின்னா, பிரம்மண்யா சீல சம்பன்னா, நல்ல ஒழுக்கத்தோடையும், சத்தியசந்தா, எந்த ஒரு பொய் பேசாமல் உண்மையை மட்டுமே பேசி, ஜிதேந்திரியனாக, இந்திரியங்கள் புலன்களை அடக்கினவனாக, ஆத்மவத் சர்வபூதானம், எல்லா மனிதர்களிடத்துலையும் அன்போட, கோபதாபங்கள் இல்லாம, பிரிய சுகிருத்தமாக, எல்லாருக்கும் பிடித்த ஒரு குழந்தையாக இந்த பிரகலாதன் இருக்கான். வரம் வாங்கிட்டு வந்துட்டான் இந்த ஹிரண்யகசிபு. வரம் வாங்கிட்டு சக்தி கிடைச்சிடுத்து. நேர வைகுண்டத்துக்கு தான் போனா. வைகுண்டத்தை பார்த்தா பகவான் காணும். 7 லோகத்துக்கும் ஒரே அதிபதியானா இந்த ஹிரண்யகசிபு. 7 லோகமும் தான், தேவர்களாகட்டும், யக்ஷர்களாகட்டும், பின்னர் கந்தர்வர்கள், என்னென்ன உண்டோ சொல்லுவோம். கீழே கூடிய அத்தல, வித்தல, சுதல, மகாதல, ரசாதல, பாத்தாலன்னு சொல்லக்கூடிய கீழே 7 லோகம். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா மகா தபஹா அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியலோக பரியந்தம் மேல 7 லோகம். 7 புவனம்னு இதைத்தான் சொல்றது. இந்த 7 புவனத்துக்கும் ஒரே அரசன் ஹிரண்யகசிபு. கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் இந்த ஹிரண்யகசிபு.
ஆனா இந்த ஹிரண்யகசிபனிடத்துல என்ன ஒரு பிளஸ், ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, வேதங்களையோ தர்ம காரியங்களையோ நிறுத்தலையா. பின்ன என்ன பண்ணினா அப்படின்னா, எல்லாமே நடக்கிறது, வேதங்கள் நடக்கிறது, கோவில்ல பூஜை நடக்கிறது, கோவில் இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லாம கோவில்ல பூஜைலாம் நடக்குது. என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கோவில்ல பாண்டுரங்கனுடைய மூர்த்தி இருக்காது, பாண்டுரங்கன் மூர்த்திக்கு பதிலா ஹிரண்யகசிபனோட மூர்த்தியே இருக்கும். பூஜை பண்றியா, தாராளமா பண்ணு, எனக்கு பண்ணு அப்படிங்கிறான். ஏன், நான் என் கதையை வச்சு நான் நின்றுட்டு இருக்கேன் உள்ள, எனக்கு தூப தீப தீப ஆராதனை எல்லாம் பண்ணணும், எனக்கு பிரம்மோற்சவம், எனக்கு யானை வாகனம் சிம்ம வாகனம் எல்லாம் எனக்கு, நைவேத்தியம் புளியோதரை போட்டாலும் சரி சக்கரை பொங்கல் போட்டாலும் எல்லாம் எனக்கு தான். ஒருத்தருக்கும் விஷ்ணுவும் கிடையாது, சிவனும் கிடையாது, யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் கோவில் என்ன, எத்தனை கோவில் என்ன கட்டு, கோவில் கட்டாதன்னு சொல்லலை, இல்லை கோவிலை இடிக்கலை, கோவில்லாம் இருக்கட்டும் நல்ல கட்டுன்னு சொல்றான். கட்டினா ஏன் சிலையை வைக்கணும், அதுதான் தாற்பயம். அதே மாதிரி வேள்வியெல்லாம் நிறுத்தல், வேள்விலாம் தாராளமா நடக்கட்டும், எல்லாம் என்னை குறிச்சு ஹிரண்யகசிபவே ஸ்வாஹா, எனக்கு என் மந்திரத்தை என்னை குறிச்சு ஆகுதி வரணும். இந்திராய ஸ்வாஹா, ருத்ராய ஸ்வாஹா, விஷ்ணுவே ஸ்வாஹான்னு கிடையாது, அவர்களெல்லாம் ஓரம் கட்டி வச்சாச்சு. ஹிரண்யகசிபவே ஸ்வாஹா, ஹிரண்யகசிபவே நம, இதுதான் ஹோம், வேள்வியே இதுதான். படிப்பு, படிப்பும் தாராளமா படி, வேதங்கள்லாம் கிடையாது, என்ன பத்தின படி. ஹிரண்யகசிபு எப்பேற்பட்டவன், அவனுடைய பலம் எப்பேற்பட்டது, அவனுடைய குலம் எப்பேற்பட்டது, அவனுடைய தபஸ் எப்பேற்பட்டது, அவனுடைய குணம் எப்பேற்பட்டது, அவனுடைய அரசாட்சி எப்பேற்பட்டது அப்படிங்கிறது அவனை பற்றின பாட புஸ்தகம். அப்படி கொண்டு வந்துட்டான். இப்படியாக அரசாட்சி பண்ணது ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, நம்ம ஊர் மாதிரி. அரசாட்சி பண்ண காலம் எத்தனைன்னு கேட்டோம்னா ஆடி போயிடுவோம், 71 சதுர்யுகம். அன்றைய தினமே சொன்னேன் கால கணக்கு, சதுர்யுகம்னு 4 யுகம் சொன்னேன். கிருதம், திரேதா, துவாபரம், கலின்னு 4 யுகம். இந்த 4 யுகத்துக்கு ஒரு சதுர்யுகம்னு பெயர். இந்த மாதிரி ஒரு சதுர்யுகம், இந்த மாதிரி 71 சதுர்யுகம் ஆண்டானா இந்த ஹிரண்யகசிபு. இருக்கிற மக்களுக்கெல்லாம் வேதம்ங்கிறா என்னன்றே மறந்து போச்சு, உண்மையான தர்மம்ங்கிறது மறந்து போச்சு, உண்மையான பூஜைங்கிறது மறந்து போச்சு. யாரை கேட்டாலும் ஹிரண்யகசிபு தான் தெய்வம்ங்கிறா, யாரை கேட்டாலும் படிப்புனால ஹிரண்யகசிபு வேதம், ஹிரண்யகசிபு வேதம் தான்ங்கிறா. இப்படி வேதம் எல்லாமே மறைஞ்சு போயிடுத்து. கொடுங்கோல் ஆட்சி, தேவர்கள்லாம் சிறைப்பிடிச்சு வச்சுட்டான், போயிட்டு இருக்கு ராஜகமான அரசாட்சி. எல்லா தேவர்களும் பகவானை போய் பிரார்த்தனை பண்ணினா, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோமே நாங்களாம், லோகமே தகிக்கிறது, இப்படி தர்மம் இல்லாம ரோகங்கள் என்ன ஆறுது, தர்மம்னு ஒன்று இருந்தா தான் மழை பெய்யும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் தர்மம் நல்ல காரியங்கள் நல்ல எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால்தான் லோகத்துல இன்னைக்கு மழை பெய்யுது. ஒருத்தர் கூட இல்லாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களோம், மழை பெய்யாது. அப்போ லோகத்துல மழை பெய்யணும் அப்படின்னா நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும், தான தர்மங்கள் போன்ற சத் விஷயங்கள் நடக்கும். லோகத்துல எவ்வளவு பணம் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆதாரம் எப்படின்னா ஒரு ஜான் இருக்கக்கூடிய வயிற்றுக்கு தான். லோகமே இவ்வளோ இன்வால்வ் ஆகி சுத்தின்னு இருக்கேன். காலையில் ஆரம்பிச்சா சின்ன வயசு 8-5-6 வயசுலேருந்து ஆரம்பிச்சு எல்கேஜி ப்ரீகேஜிலேருந்து ஆரம்பிச்சிடுவான். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th மார்க்கு, அதுக்கப்புறம் +2. அதில் என்ன பண்ண போகிறேனோ அதுக்கேற்ற குரூப் இதில் கிடைக்கணும், அந்த கிடச்சி அதுக்கப்புறம் காலேஜ், அதில் 4 வருஷம் படித்து அதில் சீட்டு கிடச்சி அதில் நல்ல மார்க் வாங்கி அதுக்கப்புறம் தான் படித்த படிப்புக்கு வேலை கிடச்சி அப்புறம் அங்கே போய் ஆஃபீஸில் போய் அங்கே 4 வசவு வாங்கி லோன்னு சுற்றி இப்படி கொடுத்து 4 சால் சம்பாதிச்சுட்டு வந்து பண்ணுறது எதுக்குன்னா ஒரு ஜான் இருக்கக்கூடிய வைத்தார் இல்லையா. வாழ்றது மற்ற ஆடம்பரம் அப்படிங்கிறதுலாம் அத்தியாவசியமான விஷயம். அவசியங்கிறது என்னன்னா ஒரு ஜான் வயிற்றுக்கு தேவைப்படக்கூடிய நம்மளுக்கு வேணுங்கிற சாப்பாடு தானே. லோகம் இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கதே பார்த்தேன்னா சாப்பாட்டுக்காக தான். ரொம்ப ஆதாரமாக நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் ஆதாரம், முக்கியமான ஆதாரம். ட்ரெஸ்ஸு, நல்ல புது ட்ரெஸ், விதவிதமான ட்ரெஸ்ஸு போட்டுக்காமல் இருந்துட முடியும், ஊர் சுத்தாமல் இருந்துட முடியும், வண்டி இல்லாமல் இருந்துட முடியும், எது வேணால் இல்லாமல் இருந்துட முடியும். சாப்பாடு இல்லை. அப்போது சாப்பாடுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிடுது. அந்த சாப்பாட்டுக்கு தேவையானது தண்ணி. விவசாயத்தை பண்ண இப்போ விவசாயங்கிறதே எங்கே ரொம்ப நடக்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் இடித்து பில்டிங்காக வர ஆரம்பிச்சிருது, டெவலப்னு சொல்லி சிட்டியாக வர ஆரம்பிச்சிருது. சாப்பாடுங்கிறது விவசாயங்கிறது குறைய ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ஒருவேளை விவசாயம் நடந்தாலும் தக்க காலத்தில் மழை பெய்யணும், பூச்சிகள் வராமல் இருக்கணும். அதை ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் அதை பழுது பார்த்து
அந்த ஒரு விவசாயிக்கு அந்த ஒரு நெல்லை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பிரம்ம பிரயத்னம் ஆயிடும். இப்படியாக அந்த விவசாயினுடைய வாழ்க்கை. அந்த இப்படி நெல் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த சாப்பாடுக்கு ஆதாரமாக கூடிய அந்த நெல் கிடைக்கணும் அப்படின்னா மழை அப்படிங்கிறது பொழியும். காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய மழை, தண்ணீர். அந்த தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நல் விஷயங்கள் பண்ணாதான் வரும், தான தர்மங்கள் பண்ணினா தான் வரும், இல்லைன்னா வராது. இப்படி இருக்கிற சமயம் கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். தான தர்மங்கள்லாம் நின்று போயிடுது. தான தர்மங்கள் நின்றா லோகத்தில் உள்ள மனிதர்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அதனால எல்லா தேவர்களும் போய் பகவான் இடத்துல போய் முறையிட்டா, சுவாமி இந்த மாதிரி இப்படி இருக்கே, கொஞ்சம் பார்த்தா கருணை பண்றது அப்படின்னு. உடனே பகவான் அதுக்கு சொன்னாலாம், யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே ச மயி வித்வேஷா சவாஷு வினஷ்யதி. அவன் எல்லாரிடத்துலையும் துவேஷம் பண்ணிட்டான். தேவர்கள் இடத்துலையும், வேதத்தின் இடத்துலையும், பசுக்கள் இடத்துலையும், சாதுக்கள் இடத்துலையும் அவனுடைய துவேஷமானது ஆயிடுத்து. இன்னும் ஒரே ஒரு தப்பு பண்ணுவாங்க, அந்த சமயத்துல நான் அவனை வதம் பண்ணிடுவேன் பகவான் சொன்னானா. என்னன்னா, தர்மேச்ச மயி வித்வேஷா நிர்வைராய பிரசாந்தாய சுசுதாய மகாத்மே. என்னுடைய பக்தனான பிரஹ்லாதனை அவன் துன்புறுத்துவான். அப்பொழுது என்னுடைய அவதாரமானது நடக்கும். அது ரொம்ப தூரத்துல இல்லை, பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி பகவான் அவருக்கு அபயம் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இந்த குழந்தை எப்போ பகவானுடைய அவதாரம் வருதுன்னு தேவர்கள் காத்துன்னு இருக்கா. இந்த குழந்தைக்கு, இந்த பிரகலாதன் பிறந்த குழந்தை, இந்த பிரகலாதன் நல் குணத்தோட வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் வயசு வந்தது, 5-6 வயசு வந்தது. வந்த உடனே ஏதாவது பாடசாலை நினைச்சு படிக்க வைக்கலாம், குழந்தைக்கு ஏதாவது சொல்லி தரலாம்னு சொல்லி ஹிரண்யகசிபு நினைக்கிறான். உடனே சண்டாமர்கர்கள் அப்படின்னு 2 பேர், அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய பாடசாலைக்கு அனுப்பிச்சு விட்டாராம் ஹிரண்யகசிபு. அங்க போய் உட்கார்ந்த உடனே வேதம் ஆரம்பிக்கும்போது ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் இப்படிதான் சொல்லிதான் வேதத்தை ஆரம்பிப்பான். நாராயணாய நமஹன்னு சொல்லி வேதம் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல என்ன ஒரு உல்டாவா இருக்கு அப்படின்னா, இவன் தான் சொன்னேன் முன்னாடி, படிப்புலாம் இருக்கு, ஆனா படிப்பு பூரா யாரு சம்பந்தமா இருக்குன்னா ஹிரண்யகசிபுக்கு சம்பந்தமா இருக்கு. அதனால நாராயணாய நமஹ இல்ல, ஸ்ரீ குருப்யோ நமஹ இல்ல, ஹிரண்யகசிபவே நமஹன்னு இருக்கு. உடனே அந்த பாடம் சொல்லி தரக்கூடிய வாத்தியார்கள் சொல்றா, ஹிரண்யகசிபவே நமஹ சொல்லுடா கண்ணா அப்படின்னா. நாராயணாய நமஹ அப்படின்னா பிரகலாதன். நாராயணாய நமஹாவா, என்னடா இது புதுசா இருக்குன்னா. இவன் இந்த வார்த்தையை கேட்டே அந்த சண்டாமர்களுக்கு 71 சத்துருங்க ஆயாச்சு. புதுசா இருக்கு வார்த்தை, நாராயணாய நமஹாவா அப்படின்னு. திரும்பி சொன்ன, அப்படி இல்லடா பிரகலாதா, இப்படி சொல்லணும், ஹிரண்யகசிபவே நமஹ அப்படின்னு. அவனுக்கு ஒருவேளை புரியலையோ, தப்பா சொல்றான்னு நினைச்சு வேற மாதிரிலாம் சொல்லி ட்ரை பண்ணான். அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, அவன் தெரிஞ்சுட்டே தான் நாராயணா நமஹ சொல்றான் பிரகலாதன். சொன்ன ஏன் சொல்லணும், ஏன்னா அவனுடைய அப்பா பேரை தானே நாங்க சொல்றோம், அதுல என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு. உடனே பிரகலாதன் அதுக்கு அழகா சொன்னானா, அப்பா பேரை தான் சொல்றேன், அது தப்புன்னு சொல்லலை. நான் படிக்கிறேன், நான் என் அப்பா பேரை சொன்னா சரி. அப்போ இவன் படிக்கிறான், இந்த பையனும் இவன் அப்பா பேரை தானே சொல்லணும், எதுக்கு ஏன் அப்பா பேரை சொல்றான்? தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை தான் பெரிய கோவில், தந்தை சொல்ல வேற தெய்வம் கிடையாது, வேதம் கிடையாது. அப்போ உன் அப்பா பேரை சொல்றதுல என்ன கஷ்டம் உனக்குன்னு இந்த குருமார்கள் கேட்கிறார். நான் என் அப்பா பேரை சொல்றேன், அப்போ அவனும் அவன் அப்பா பேரை சொல்லட்டுமே, எதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஏன் அப்பா பேரை சொல்றா அப்படின்னு அவனுடைய கேள்வி. ஆஹா, புத்தி சாதுரியத்தோட இருக்கானேன்னு பார்த்தா இந்த குருமார்கள் கொஞ்ச காலம் அப்படி சொல்லி கொடுத்தா அப்ப மாறவே இல்லை. இப்படி போறது கொஞ்ச நாள், 15 நாளைக்கு ஒரு தடவை லீவு நாள் வரும். பிரசமா அப்படிங்கிற பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரசமை அப்படின்ட்டு. அந்த காலங்களில் வேதங்கள்லாம் படிக்க மாட்டான், அனத்தியனம்னு பேர் அன்னைக்கு. அந்த காலம் வரும்போது லீவு நாள், நம்மளுக்கெல்லாம் அப்படி சண்டே சாட்டர்டே இருக்கிற மாதிரி அது. உடனே நேர ராஜா வீட்டு குழந்தை இருக்கிறதுனால அரண்மனைக்கு அனுப்பிச்சு விட்டா. குழந்தையும் வந்தான். அம்மாவானவள் அழகா அலங்காரம் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்பாவின் இடத்துல அனுப்பி வைக்கிறா அம்மா கயாது. நேராக குழந்தை அப்பாவோட மடியில் போய் உட்காந்தான். தூக்கி உட்கார வச்சுன்னா ஹிரண்யகசிபு. உட்கார வச்சுட்டு தலையில உச்சிக்கு வந்து கையில் கை வச்சு, காலேன ஏதாவதா யுஷ்மன், ரொம்ப சந்தோஷமா இந்த ஹிரண்யகசிபு
குழந்தைய பார்த்தோன்னா தலையில கை வச்சு ஆயுஷ்மான் நல்ல தீர்காயுசோட இருடா குழந்தை அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாராம் அப்பா. போய் 15 நாள் நீ பாடசாலையில படிச்சையே, அதனுடைய சாரத்தை எனக்கு சொல்லுடாங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரா இரண்யகசிபு. தோ சொல்றேனே அப்படின்னா, தத் சாது மன்யே அசுரவர்ய தேஹினாம் சதா சமுத்விக்ன தியாம சத்கிரஹாத் ஹித்வாத்மபாதம் கிரஹமந்த கூபம் வனம் கதஹாயத் ஹரிம் ஆஸ்ரயேத. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுட்டேன்ப்பா நான் படிச்சதுல இருந்து, என்ன அப்படின்னா பகவான ஆசிரியக்கணும், ஹரிய ஆசிரியக்கணும். அதுவும் எப்படி ஆசிரியக்கணும் அப்படின்னா, ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்த கூபம். ஒரு கால் நம் பக்தி பண்ணுவதற்கு வீடே தடையா இருக்கும் பட்சமே ஆனால், வீடே தடையா இருக்கு. நான் பக்தி பண்றேன் கோவிலுக்கு போறேன்னு சொன்னேன்னா வீடே தடையா இருக்கு. பண்டரிபுரத்துல இருந்த ஒரு பக்திக்கு இப்படி ஒரு தடையா இருந்தது. பாண்டரங்கனை பார்க்க போகணும்னு ஆசை. ஆனா அவளுக்கு என்னன்னா, குடும்பத்துல மாமியார் எதுக்கு அங்க போயிட்டு இருக்க, உனக்கு வேலை இல்லையா, அடுத்து மாவாட்டணும், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, அங்கெல்லாம் போகாத, வீட்டு வேலையை கவனி போதும் அப்படின்னு விட்டான். ஆனா அந்த பக்திக்கு என்னன்னா, மனசு பூரா பாண்டரங்கன் இடத்துலயே இருக்கு, பண்டரிபுரம் போகணும். அப்போ பக்திக்கு நம்ம வீடே தடையா இருக்குமே தடையா இருக்குமே ஆனால், அந்த வீடு எப்பேற்பட்ட வீடு அப்படிங்கிறத பிரகலாதன் சொல்றார். ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்த கூபம். அந்த கூபம்ட்ட, கூபம்னா கிணறுன்னு அர்த்தம். கிணறுன்னு கூட இந்த இடத்துல சொல்லலாம். அந்த கூபம் பாலடைஞ்ச கிணறுன்னு. அப்பேற்பட்ட அந்த கிணறு மாதிரி அந்த வீடாம். தாம் நல்ல இன்னைக்கு பக்தி பண்றேன், நான் நல்ல விஷயத்துக்கு போறேன்றார். ஏதோ பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரா வந்தா ஏதோ கதை பேச ஆரம்பிச்சோம், அதை பத்தி இதை பத்தி பேசணும், பார்த்தா 1.5 மணி நேரம் போயாச்சு, நம்ம எதுக்காக கிளம்பணுங்கிறதே மறந்து போயாச்சு. இப்படி வீடுனால மட்டும் இல்லை, யார் மூலமா வேணா நம்மளுக்கு பிரதிபந்தகம் சேரும். எப்படி வரும்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். நல்ல விதமாகவும் வரும், கெட்ட விதமாக வரும். இயற்கையே கொடுக்கும். நான் நல்ல ஒரு இடத்துக்கு கோயில் கிளம்பலான்னு போயிட்டு இருந்தேன், திடீர்னு சொந்தக்கார வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வரும், போக முடியாதுன்னு சூழ்நிலை ஆயிடும். அப்போ எப்படி வேணா வரும், நல்ல விதமாகவும் வரும். ஏதோ தெரிஞ்சவா திடீர்னு வந்திருப்பா, பாசுற மாதிரி ஆயிடும். வாசல்ல கிளம்பிட்டு இருக்கோம், ஏதோ ஒருத்தரா வருவா, இல்லைன்னா ஏதாவது கதை பேசப்போ நம்ம கோயில் கிளம்புவோம், நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி திடீர்னு நம்ம எங்கேயா வெளில போகலாமான்னு கேட்போம். எப்படி வேணா வரும். அப்போ அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணுவதற்கு, ஹரிய பஜனை பண்ணுவதற்கு அந்த வீடோ யார் மனிதர்களோ நம்மளுக்கு பிரதிபந்தகமா இருக்காலோ அவாதான் நம்மளுக்கு முதல் சத்ரு அப்படின்னு விட்டான். ஹித்வாத்மபாதம் கிரகம் அந்த இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, வனங்கதா தரிமாசியத்தை, காட்டுக்காவது ஓடிடும், காட்டுக்கு ஓடியாவது போய் பகவான் ஆசிரியக்கணும், ஹரிநாமத்தை சொல்லணும், பகவானை நினைக்கணும். அப்படிங்கிறத சாரமாக நான் புரிஞ்சுட்டேன். பிரகலாதன் அப்பாவின் இடத்துல சொன்னானா, சொன்ன உடனே மகான்னு சிரிச்சானா இரண்யகசிபு. ஸ்கூலுக்கு போற குழந்தை, முதல்ல போற குழந்தை ஸ்கூல்ல போய் ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை ஏதாவது கத்துண்டு வரும். அப்படி கெட்ட வார்த்தை கத்துன்னு வரும்போது அம்மா அப்பா எடுத்த உடனே பலகாரன்னு அறைய மாட்டான். என்ன பண்ணுவான்னா, அசடே இப்படிலாம் பேசக்கூடாதுல, அதெல்லாம் தப்பான வார்த்தை முதல்ல சொல்லி தருவான் சிரிச்சுட்டே. அதுக்கப்புறமா பேசினாதான் பலகாரன்னு அற. முதல்ல எடுத்தோன்னா அற கிடையாது. அது மாதிரி ஸ்கூலுக்கு போய் இந்த பிரகலாதன் ஹரியை பஜிக்கணும்னு சொன்னது இவனுக்கு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. இரண்யகசிபு அது மாதிரி ஸ்கூல்ல போய் ஏதோ கெட்ட வார்த்தையை கத்துன்னு வந்துட்டு இருக்கான். இந்த பிரகலாதன் நினைச்சு சிரிச்சான். இப்படிலாம் பேசக்கூடாதா, அப்படிலாம் காட்டுக்கெல்லாம் போய் ஹரியெல்லாம் ஆசிரியக்க கூடாது, ஹரிங்கிறவன் நம்ம குல சத்ருவாக்கும், அப்படிலாம் ஆசிரியக்க கூடாது சொல்லிட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு விட்டுட்டான். இவரோட குருமார்களை கூப்பிட்டு என்னமோ ஏதோ தகாத வார்த்தைகளாக தான் பேசிட்டு இருக்கான். ஹரிங்கிறான் நாராயணங்கிறான், அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. அரண்டு போயிட்டாலாம் வா. ஏன் அப்படின்னா, இளையில 3த்துக்கும் ஒரே அரசன், ஏதாவது ஒன்று தப்பு பண்ணி மாட்டோம்னா அவ்வளோதான் கதி. அந்த அளவுக்கு பயம். நடுநடுங்கி போனா இவா அந்த குருமார்கள். கூட்டிட்டு போனான் திரும்பி பாடசாலைக்கு. கூட்டு போய் வச்சா, வத்ச பிரகலாத பத்ரந்தே சத்தியம் சீமாம்ச. குழந்தை உனக்கு யார்ட்ட அதெல்லாம் சொல்லி கொடுத்தா, எங்கிருந்து இந்த வார்த்தையெல்லாம் கத்துக்கிற நீ, தயவு செஞ்சு நாங்கள் சொல்ற வார்த்தையை சொல்லு அப்படின்னாரு. இரண்யகசிபு வேணுமான்னு சொல்லிடேன்டா கொஞ்சமாவது அப்படின்னா. நாராயணாய நமஹா ஹிரண்யகசிபவே நமஹா சொல்லுடா பிரகலாதா அப்படின்னா. நாராயணாய நமஹா. அப்படி இல்லடா குழந்தை,
ஹிரண்யகசிபவே நமஹ, நாராயணாய நமஹ. அவன் நாராயணான்னு சொல்லிட்டே இருக்கான், இவா ஹிரண்யகசிபன் சொல்லிட்டு இருக்கான். மாறுற மாதிரி தெரியல. திரும்பி அதே போல திரும்பி ஒரு லீவு நாள் வந்தது, அதே போல திரும்பி அலங்காரம் பண்ணி அப்பாவும் இடத்துல அனுப்பிச்சா உடனே அதே மாதிரி திரும்பி அதே கேட்ட கேள்வியா இப்ப கேட்கிறான், நீ படிச்சது சாரம் என்ன அப்படின்னு. இந்த இடத்துல கொஸ்டினே நம்ம ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. கொஸ்டினே என்ன மாதிரி கேட்குறேன் அப்படின்னா, இந்த காலத்துல ஏதோ கேள்வி யாரையோ வச்சு மீடியாவில் வந்து என்னென்னமோ கேள்வி கேட்டுண்டு, யாருமே தெரியாது, யாரையோ பிடிச்சி சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை பிடிச்சி மீடியாவில் இன்டர்வியூ எடுத்து கேள்வி கேட்டு போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரகலாதனை பார்த்து ஒரு தந்தை ஒரு குழந்தைய பார்த்து எப்படி கேள்வி கேட்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீ படிச்சதுக்கு உண்டான சாரத்தை என்ன கத்துக்கிட்டேன். ஸ்கூலில் போய் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சாங்கன்னா இன்னைக்கு என்ன படிச்சுட்டேன், என்ன தெரிஞ்சுட்டேன், இன்னைக்கு படிச்ச லெசன்ஸ் மூலமா நீ என்ன தெரிஞ்சுட்ட. இப்போ படிப்பே வந்து நம்மளோட சனாதன தர்மத்திலே 4 தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 சதுர்வித புருஷார்த்தம்னு சொல்லுவான். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு நம்மளோட சங்க இலக்கியங்கள்லயும் நிறைய நூல்கள்ல வரும். படிப்பே அந்த காலத்துல படிப்போட சிஸ்டமா இதே எப்படி இருந்தது அப்படின்னா தர்ம சம்பந்தமா தான் இருக்கும். அறம், தர்மம், தர்மப்படி இருக்கணும், அதுதான் படிப்பே அதுதான். இப்போ எல்லாமே என்ன அர்த்தமாயிடுது, அர்த்தபராக ஆயிடுது. படிக்கிறது எந்த படிப்பை எடுத்தாலும் படிக்கிறதோட பிரயோஜனம் என்னது, பணம். இதை படித்தா எவ்வளோ பணம் வரும், இதை படித்தா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து படிப்பு மூலமாக நம்ம லைஃபுக்கு என்ன லெசன்ஸ் கிடைக்கிறது, நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது படிப்பில் இருந்து கிடைக்கிறது கிடையாது, அர்த்தமாக மாறிடுது. இப்போ இந்த கேள்வியை கேட்குறா இந்த ஹிரண்யகசிபு, படிக்கிறது என்ன சாரம், நீ படித்ததில் என்ன சாரம், ஏதாவது நீ படித்ததில் முதல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை போயிட்டு இருந்திருக்கானா, எனக்கு ஏதாவது சத்தியமாக இருக்கணும்னு கற்றுண்டையா, எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு கற்றுண்டையா, என்ன கற்றுண்டன்னு கேட்கணும். அது மாதிரி இந்த பிரகலாதனை பார்த்து இந்த ஹிரண்யகசிபு கேட்குறானா என்னடா சாரம் இன்னைக்கு அப்படின்னு. பிரகலாதன் நினைச்சா நம்ம என்ன போன தடவையே சொல்லிட்டோமே, இந்த தடவை என்ன ஒரு செகண்ட் டேம் பற்றி கேட்குறாரு போல, ஃபர்ஸ்ட் டேம் முடிஞ்சு போச்சு, செகண்ட் டேம் பற்றி கேட்குற, அடுத்த லெசனை பற்றி கேட்குறாருன்னு நினைச்சான். போன தடவை என்ன சொன்னான்னா காட்டுக்கு போயாது பகவானை போய் ஆசிரியக்கணும்னு சொல்லிட்டான் பிரகலாதன். இப்போ என்னன்னா எப்படி ஆசிரியக்கணும்னு அடுத்து ஆசிரியக்கணும், சரி எப்படி பண்ணணும் அடுத்து, அதுக்கு தான் 9 விதமான நவவித பக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம். 9 விதமான பக்தியை பற்றி பிரகலாதன் இடத்துல நம்மளுக்கு சொல்லித்தரார். நவவித பக்தின்னு சொல்லுவோம். ஸ்ரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம். பகவானை பற்றி நிறைய முதல்ல கேட்கணும். நான் ஒருத்தன் பக்தி எனக்கு வரணும், நான் பகவான் இடத்துல போகணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னா முதல்ல நிறைய நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கும். கேட்க 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 தான் மனசானது கொஞ்சம் கொஞ்சமாக சித்த சுத்தி ஆகி அந்த பக்தர்கள் எப்படி இருந்தாங்கிறத நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ முதல்ல எடுத்தோன்னா பக்திக்கு முதல் ஸ்டெப்பே ஸ்ரவணம், கேட்கறது தான். இந்த வந்து கதை கேட்குறீங்களோ இதுதான் ஆரம்ப நிலை பக்திக்கு, ஸ்ரவணம். அடுத்துதான் என்ன பண்ணா, கதை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. கதை கேட்டோம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், நம்ம ஏதோ ஒரு ஆன்மீக ஏதோ சொற்பொழிவு நடந்தது அப்படின்னு அதை விட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு அப்படியே போயிடக்கூடாது. அது என்னன்னா நம்ம கதையில சொன்ன விஷயத்த நம்ம லைஃப்லயும் எப்படியாவது கொஞ்சமாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம முயற்சிக்கும். கதையில என்ன சொன்னா, பகவானுக்கு பக்தி ஒன்று இருந்துருக்குன்னா பகவான் சுலபன் அப்படின்னு கதையில சொன்னோம் அப்படின்னா அந்த பக்தி எப்படி பண்றது. பகவான் நாமத்தை சொன்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், பகவானுக்கு பிடிச்சவனாக நம்ம பாயிடுவோம் அப்படிங்கிறத கதையில சொன்னோம்னா அந்த பகவான் நாமத்தை சொல்ல நம்ம முயற்சிக்கும். டெய்லி லோகத்துல 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல ஒவ்வொரு நேரம் ஒன்று பண்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை போறோம், குடும்பத்துக்காக போறோம், நம்மளுக்காக டயத்தை செலவு பண்றோம். இப்படி 24 மணி நேரத்துல ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கடவுளுக்காக கொடுக்கறது அப்படின்னு நம்ம நம்மளோட லைஃப்ல வச்சுக்கணும். எப்படி சாப்பிட்றதுக்கு என்னாலும் நம்ம சாப்பிடுவோம், என்னாலும் ராத்திரி வெளியில போனாலும், ஊருக்கு போனாலும், மழை பெஞ்சாலும், இடி இடிச்சாலும், சோகமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சாப்பாடு மாறுமோ, மாறாது. தூக்கம் மாறுமோ, தூக்கத்தை விடுவோமா, விடமாட்டோம். இப்போ அதெல்லாம் அதே மாதிரி ஒரு ஹேபிட்டா நம்மளுக்கு மாறிடும். என்ன ஆனாலும் நான் கடவுளை பத்தி இன்னைக்கு கடவுள் முன்னாடி 2 நிமிஷம் இருந்து அவருடைய திருநாமத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு கடவுளுக்காக அந்த டயத்தை கொடுக்கணும். இப்படி ஸ்ரவணம் நம்ம கதையில கேட்டதை கொஞ்சமாவது லைஃப்ல நம்ம பண்றதுக்கு முயற்சிக்கணும்.
ஒரேடியாக நம்ம பக்தர்கள் மாதிரி ஆயிட முடியுமான்னு கேட்டால் ஒரே ஜென்மாவில் ஆயிட முடியுமான்னு எல்லாருக்குமே கேள்விதான், சொல்கிற உள்பட, எனக்கு நான் உள்பட. அப்போ என்ன இதுக்கு எதுக்கு அப்படின்னா ஒரு முயற்சி தான். முதல் ஸ்டெப்பில் கால் எடுத்து வச்சா தானே அடுத்த ஸ்டெப்புக்கு கால் எடுத்து வைக்க முடியும். முதல் படியில் கால் வச்சா தான் 2வது படிக்கு போக முடியும். இங்கே இருந்துட்டே 10வது படிக்கு கால் வைக்கணும்னா எப்படி முடியும்? அப்போது முயற்சி எடுக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருந்து தான் வரணும். நம்ம முயற்சிச்சோம் அப்படின்னா பகவான் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார். ஆஹா இவன் வரான் அப்படின்னு. நான் முயற்சிக்கவே இல்லை, நான் அப்படியே அத்தையை தின்னு அங்கேயே கிடக்கும் அப்படின்னு நான் வாட்டு பேசாமல் போட்டது மாதிரியே உட்காந்துருப்பேன் அப்படின்னா பகவான் எப்படி நம்மளை கண்டுக்கிறான் பண்ணுவோம்? இப்போ நம்ம கேட்டதை கொஞ்சம் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு முயற்சி. ஸ்ரவணம், பகவான் நாமத்தை டெய்லி ஒரு 2 நிமிஷமாவது கடவுள் முன்னாடி நின்று டெய்லி ஒரு பகவான் திருமூர்த்தியை பார்த்து 2 நிமிஷம் இருந்து நம்ம சொன்ன கதைகளை மனசில் நினச்சிண்டு ஒரு பக்தியில் மனம் உருகி 2 நிமிஷம் கண்ணில் தண்ணீர் விட்டால் பகவானுக்கு அதுவே போதுமானது. இப்போ பால் குடம் 1008 பால் குடம் நான் உனக்கு கொட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க வேண்டாம். விதவிதமாக உனக்கு இத்தனை தேங்காய் உடைக்கிறேன், இத்தனை வருத்தங்கள் வாங்கி தரேன், இவ்வளோ பெரிய இது பண்ணுறேன்னு எதுவுமே வேண்டாம். அதிலலாம் பகவான் சந்தோஷமாக அடைய போகிறதும் கிடையாது. வியர்த்தம், விரதா, டம்பம் தான் அதெல்லாம். நீ மனசூருகி ஒரு 2 நிமிஷம் அவருக்காக 2 போட்டு கண்ணீர் விட்ட அப்படின்னா அதுதான் அவருக்கு ரொம்ப உகந்தது. அது மாதிரி ஸ்ரவணம், கீர்த்தனம், கேட்டதை கீர்த்தனம் பண்ணணும், பகவான் நாமத்தை சொல்லணும். கீர்த்தனம், ஸ்மரணம். அடுத்து 3வது என்ன? ஸ்மரணம், பகவானை பற்றி நினைக்கும். ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான பகவான் இடத்துல எப்படி நம்ம வழிபடணும்ன்றத ஒவ்வொரு விதத்தை சொல்லி கொடுத்தார் பிரகலாதன். இந்த ஹிரண்யகசிபு என்ன நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கணும் அப்படின்னு அர்த்தம் சொன்னேன் இல்லையா? ஸ்ரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம் சொன்னேன், கதைகளை கேட்க முடியும். இந்த ஹிரண்யகசிபு எப்படி மீனிங் பண்ணிக்கிறான் அப்படின்னா கேட்கணும்னு சொன்னோன்னா ஹிரண்யகசிபுவனுடைய கதையை கேட்கணும்னு குழந்தை சொல்றான்னு நினைச்சுக்கிறான். இந்த ஹிரண்யகசிபு கேட்கணும்னு சொன்னா ஓ ஹிரண்யகசிபு என்னுடைய கதையை நீ கேட்கணும்னு சொல்ற போலடா அப்படின்னு நினைச்சுக்கிறான். அடுத்து ஸ்மரணம், கீர்த்தனம், கீர்த்தனம் பண்ணணும். நான் கேட்டதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னேனோன்னு அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா ஹிரண்யகசிபுவை பற்றி கேட்டதை ஹிரண்யகசிபு வேணுமா ஹிரண்யகசிபு வேணுமா அவனை பற்றி பஜனை பண்ணணும், அவன் திருநாமத்தை சொல்லணும்னு ஹிரண்யகசிபு புரிஞ்சுக்கிறான். இப்படியாக மேலே சொன்ன 9ம் தன்னை பற்றி தான் குழந்தை சொல்கிறான்னு நினச்சிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு வார்த்தை வச்சான், ஒரு இக்கண்ணா வச்சான். இதி பும்சார்பிதா விஷ்ணோ, விஷ்ணுவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த மேலே சொன்ன 9 விதமான பக்தியும் விஷ்ணுவை குறித்து பண்ணணும் அப்படின்னு விட்டான். போன தடவை மாதிரி இந்த தடவை சிரிக்கலையா? என்ன பண்ணான்? நான் விட்டு கிளாஸு கடாசி எரிஞ்சான், குழந்தைன்னு கூட பார்க்காம கீழே தள்ளி போட்டான், தூர தூக்கி போட்டான். ஒரு தடவை சொன்னா புரியாத அவனுக்கு குல சத்ரு, நம்மளோட குல துரோகியை பத்தி நீ பேசிட்டு இருக்க, எப்படி அவனுடைய நாமத்தை நீ சொன்ன? உன்னை இப்பவே நான் வதம் பண்றேன் அப்படின்னா திரும்பி குருமார்கள் தான் வரா. குருமார்கள் வந்து இல்லை 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 சுவாமி, நாங்கள் எப்படியாவது இந்த குழந்தைய நாங்கள் சரி பண்ணிடணும், உங்களையே சரி பண்ணவர் என்னுடைய அப்பா, அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடுவார், அவர் வந்த உடனே இந்த குழந்தை எப்படியாவது சரி பண்ணிடுவார், நீங்க கோவப்படாதீங்க, நாங்கள் எப்படியாவது சரி பண்ணி கூட்டு வரோம்னு சொல்லி இந்த சண்டாமர்கள் சமாதானப்படுத்தி திரும்பி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. குழந்தைய கூட்டு போய் திரும்பி அதே மாதிரி பாடசாலையில் போய் சொல்றா, இதே மாதிரி படிக்கிறான், அவன் எந்த வித மாற்றமும் ஏற்படலை. மத்தியானம் விராம காலம் ஒரு 3 மணி டைம், அந்த பிரேக் டைம் வரும்போது குருமார்கள் காஃபி டீ சாப்பிட்றதுக்காக அவங்க குருமார்களோட வீட்டுக்கு போறா. பாடசாலையில பசங்கள்லாம் இருந்துருக்கான், சுற்றி இருக்க பசங்க. அந்த பசங்களெல்லாம் இந்த பிரகலாதன் கூப்பிட்டாங்க. ஹே பசங்களா, எல்லாரும் இங்கே வாங்கோடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே எல்லா பசங்களும் கப்சிப்புன்னு வந்து உட்காந்துருக்கு. பிரகலாதன் கூப்பிட்டாங்கன்னா ஒரு தெய்வீக முகத்தை பார்த்தோன்னே தெரியுது. பிரகலாதன் கூப்பிட்டான்னு சொன்ன உடனே எல்லாம் அங்கே உட்காந்துருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா விளையாடிட்டு இருக்கோடா, வா நீயும் விளையாடு அப்படிங்கிறான் அந்த குழந்தை. அந்த பசங்களாம், மற்ற பசங்களாம், எவ்வளோ காலம் தான் அப்படி விளையாட போறேன், அடுத்த கட்டத்துக்குன்னு ஒன்று போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிரகலாதன் கேட்டான். கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிக. போதுண்டா, கடவுளுடைய திருநாமத்தை சொல்றதெல்லாம் எதுக்கு சின்ன வயசுலயே போய் நம்ம போய் குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பானே, அதெல்லாம் அவனே புரிஞ்சுட்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வரட்டும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இப்போ நிறைய பேர். அதை நான் ப்ரெஷர் பண்ண விரும்பல. அவனுக்கு ஆன்மீகம் இதெல்லாம் பிரித்து அவன் திருநாமத்தை சொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டு அவனுக்கு புத்தி வந்ததுக்கப்புறம் அவன் சொன்னா சொல்லட்டும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இப்போ. அதை எப்படி சொல்லுவான்? நம்ம வளர்க்குறபடி, நம்ம வளர்க்குறோம், என்ன மாதிரி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் அந்த குழந்தை வரும். அப்போ அதான் சின்ன வயசுலேருந்தே புகட்டணும் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. உமார ஆச்சரை பிராஜ்ஞா, 5 வரையாது 50 வரையாது.
5 வயசுலேயே நீ சொல்லித்தரல, 50 வயசுல எப்படி அவனுக்காக தோணாது. கௌமார ஆச்சரிய பிராஜ்ஞா, நீ எது பண்றதுனால இப்பவே பண்ணிடு, நல்லதோ கெட்டதோ. நீ எப்போ உனக்கு இந்த 5 வயசுல உன் மனசுல என்ன உனக்கு சொல்லி தராலோ அதுதான் மனசுல நல்லா ஆழமா பதிக்கும். குழந்தைகளுக்கு 5 வயசுல இப்போ ஃபோனை கொடுத்துட்றா, ஃபோனை பார்த்துட்டே எல்லாம் இருக்கு, உலகம் பூரா அதை தெரிஞ்சுடுறது நல்ல விஷயம். ஃபோனுங்கிறதே ஒரு இதுதான், டிபெண்ட் தான். அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ அந்த போன்ல கொடுத்துடுறான். இது மாதிரி 5 வயசு குழந்தையிலிருந்தே நம்ம நல்ல விஷயங்களை போதனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் தாற்பயம். கௌமார ஆச்சரிய பிராஜ்ஞா தர்மான் பாகவதானிய துர்லபம் மானுஷம் தர்ம ததப்யத்ரோமற்றம். சரி, அடுத்து மனித பிறவியை எதுக்கு வியர்த்தம் பண்றேன் அப்படின்னு அடுத்த கேள்வி. மனித பிறவி எதுக்கு வியர்த்தம் பண்றேன்? அரிது அரிது மாறிடனாய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொன்னார். 84 லட்சம் ஜீவராசிகள் நம்மளுடைய சனாதன தர்மத்துல ஒரு கணக்கு கொடுக்குறார். லோகத்துல எத்தனை விதமான ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு. 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பீஜம், ஜராயுஜம்னு 4 வகை பிரிக்கிறார். இப்படியாக இந்த நாளுக்குள்ள முட்டையிலிருந்து வரக்கூடியது, தண்ணியிலிருந்து வரக்கூடியது, இது போன்ற சில பிறவிகளை சொல்றார். மொத்தம் 84 லட்சம் ஒரு கணக்கு கொடுக்குறார். இந்த 84 லட்சம் ஒரு பிறவியில ஒரு பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவிங்கிறது அவ்வளவு துர்லபமா கிடைச்சிடுறது கிடையாது, அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுறது கிடையாது, அவ்வளவு துர்லபம். ஏன் அப்படின்னா இந்த மனித பிறவியை வச்சுதான் ஒரு மனிதன் மேல்நிலைக்கும் போகலாம், கீழ்நிலைக்கும் போகலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா மனித பிறவியில தானே 6 அறிவு இருக்கு, மற்ற எல்லா மிருகங்களுக்கும் 5 அறிவு. மனிதன் ஒருத்தனால மட்டும்தான் எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். இப்போ எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறது போய் எனக்கு எது சரி எனக்கு எது தவறுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி மாறி போயிடுது. அப்போ இந்த மனித பிறவியில தான் இந்த விவேக புத்திங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது. எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிற புத்தி. அந்த மனித பிரிவை வச்சு நம்ம வியர்த்தம் பண்ணலாமோ? மாடுகள் மாதிரியும் சாப்பிட்டு தூங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுட்டு லோகத்தை நம்ம வயிறை நிரப்புறதுக்காகவே காரியத்தை பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த நிலைக்கு நீ எப்போ போவேன்? மனிதனா பிறந்ததுக்கு பின்ன என்ன உனக்கு விசேஷம்? 5 அறிவு கொடுத்ததுக்கு உனக்கு என்ன பிரயோஜனம்? இன்னும் சொல்லப்போனா 5 அறிவு வச்சு எல்லாரும் தப்பா தான் இது பண்றோம். மிருகங்கள்லாம் கூட நல்ல ஒரு நன்றியோட இதோட தான் இருக்கு. மனிதனோட இதுதான் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. 5 அறிவை கொடுத்தான் பகவான் அப்படின்னா அந்த அறிவை வச்சு நல்ல விஷயங்களை பண்ணினோம் அப்படின்னு இல்லாம எப்படி ஏமாத்தலாம், எப்படி போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு புத்தி அதுக்கு தான் மக்களுடைய உபயோகம் ஜாஸ்தி இருக்கே தவிர்த்து மிருகங்கள் பரவாயில்லன்னு ஆக்கிடுவோம் மனிதர்கள். அந்த அளவுக்கு மனிதர்களுடைய சுபாவமானது ஆயிடுது. எதுக்காக 5 அறிவு அந்த புத்தியை கொடுத்தாங்கிறதே மறந்து போயிடுது, தெரியாம போயிடுது. துர்லபம் மானுஷம் ஜென்மம். அப்போ அதனால இந்த மனித பிறவிங்க ரொம்ப துர்லபம்டா, அது உங்களுக்கு கிடைச்சிடுது. அந்த இதை பொழுதை வேஸ்ட் பண்ணாதீங்க. போன டைம் வராது, மனித பிறவி கிடைக்காது, போன எவ்வளம் வராது. அப்போ இப்பவே சொல்லணும். அதுல ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். மனிதனுடைய பாதி காலம் சாப்பாட்டு தூக்கத்திலே போயிடும். மனிதனுக்கு 100 வயது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. அதுல சாப்பிடுறது தூங்குறது நம்மளுடைய லோக விவகாரம் அப்படிங்கிறதுலேயே மொத்தம் 75 வருஷம் போயிடும். நல்லா கணக்கு பண்ணி இப்போ பார்க்கும்பொழுது தூங்குற டைம், சாப்பிட்ற டைம், விவகார டைம், இதெல்லாம் பார்த்தோம். மொத்தமாக நம்ம லைஃப்பை சேர்த்து பார்த்தோம்னா 100 வயசுல 75 வயசு போயிடும். மீதி இருக்கக்கூடிய 25 வருஷம் தான் நம்மளுக்கு உண்டான ஒரு வயசு, நம்மளுக்கு உண்டான ஒரு காலம். அந்த காலத்தை நம்ம எத்தையோ எடுத்தையோ பண்ணிட்டு வியர்த்தமாகிட்டோம் அப்படின்னா போச்சே, மனித பிறவி எடுத்ததனுடைய பயனே இல்லாமல் போயிடுது இல்லையா? அதை சொன்னார். அதனால முடிஞ்ச அளவு பகவன் நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பகவன் நாமத்தை நாராயணன் 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 சொல்லுங்கன்னு சொன்னோன்னா சின்ன குழந்தையில இருக்கிறதுனால குழந்தை நம்ம என்ன காமிக்கிறோமோ அதை பிடிச்சுன்றோம். நம்ம நல்லதை காமிச்சோன்னா நல்லதை பிடிச்சிக்கும், தவறுதலான வழிகளை காமிச்சோன்னா தவறுதலானதை பிடிச்சிக்கும். நல்லதை காமிச்சா இந்த பிரகலாதன் பகவன் நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னார், பிடிச்சுன்னு எடுத்து அந்த குழந்தைகள் எல்லாரும் பகவன் நாமம் சொல்லி நாராயணன் நாராயணன் நாராயண நாராயணன் பகவன் நாமத்தை நல்லா சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கான் குழந்தை. இப்படி டீ சாப்பிட போனா இந்த சண்டாமரத்தில் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தா, என்னடா இது பகவன் நாமம் எங்களுக்கும் கேட்கறதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தான்.
வந்து பார்த்தா எல்லா பாடசாலையில் இருக்க மொத்த குழந்தைங்களை சேர்ந்து நாராயண நாராயண நாராயணாராயண் கத்திட்டு பூச்சை போட்டு ஆடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாரையும் சத்தம் போட்டு உட்கார வச்சா நேர குழந்தை பிரகலாதன் கொண்டு போய் ராஜாவின் இடத்துல விட்டு, இப்போ இவன் கட்டது மட்டும் இல்லாமல் கூட இருந்து சேர்ந்து எல்லாரையும் கெடுத்துட்டான். எல்லாரும் பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இப்போ இனிமேல் எங்களால் பார்த்துக்க முடியாது, நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு போயிட்டான். இதை கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்தது. ஏனக்கேன பிரகாரேன இந்த குழந்தைய வதம் பண்ணுங்கோ அப்படிங்கிறான் ஹிரண்யகசிபு. எப்படியாவது வதம் பண்ணு அப்படின்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரம் பட்டர்களும் சேர்ந்துட்டு ஈட்டி எடுத்துட்டு மேலே குத்த வராதான். ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த அத்தனை பேர் கொண்டு குத்த வந்த ஈட்டியும் தடார்னு உடஞ்சி அப்படியே உடஞ்சது, சுக்குநூறா போனது. இருந்த அத்தனை ஆயிரம் பேருக்கும் ஹிரண்யகசிபு உட்பட எல்லாத்துக்கும் ஆச்சரியம். சரி, அடுத்ததாக என்ன பண்ணலாம்? மலையிலிருந்து தள்ளிவிடணும். அடுத்து மலையிலிருந்து தள்ளிவிட்டு இவன் எப்படியாவது வதம் பண்ணு தானே சொன்னான். ஈட்டியை வச்சு குத்துனா ஈட்டி உடஞ்சு போயிடுது. மலையிலிருந்து இவனை கொண்டு விட்டு வதம் பண்ணு, தள்ளிவிடு, அங்க இருந்து ஒசக்கலும் தள்ளிவிடு அப்படின்னா நேரம் எல்லாரும் கட்டி மலையை கொண்டு போறா. மலையை கொண்டு போய் தள்ளி விட்டா அப்படின்னா குழந்தை கீழே விழுறானா. பூவை தாங்கிறது போல பூமாதேவி வந்து அந்த குழந்தைய தாங்கினாலாம். அழகா என்ன பண்ணா, ஒரு பூவானது என்ன பண்ணா மேலிருந்து அப்படியே அழகா விழும். ஒரு மரத்துல இருந்து ஒரு பூ விழும். பூ அழகா விழுந்ததுன்னா நேர கீழே வந்து விழுந்த உடனே எந்த ஒரு நசுங்காது, ஒண்ணுமே ஆகாது. அழகா சிரிச்சுட்டே இருக்கும் அந்த பூ. அதுபோல இந்த பூமாதேவிக்கு ரொம்ப தாபமா 71 யுகமா சதுர்யுகமா பகவன் நாமத்தை யாருமே சொல்லலையா. பகவன் நாமத்தை சொல்லாமே எல்லாரும் சாப்பிட்டு இருக்கான். பூமாதேவிக்கு பாரம் அப்படின்னு தோணித்தான். பூமாதேவிக்கு பாரம்னா என்ன பாரம்? பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம், மோட்டரு தண்ணி வருதா, இப்போ இவ்வளோ அடி இத்தனை அடின்னு 200 அடி 300 அடின்னு தோன்றோம். இதெல்லாம் பூமாதேவிக்கு பாரமா, கஷ்டமா, வலிக்குமான்னு கேட்டால், மலமூத்திராதி விசர்ஜனம் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் மேலே, இதெல்லாம் பூமாதேவிக்கு பாரமான்னு கேட்டால் அதெல்லாம் பாரமே கிடையாது. பின்ன என்ன பாரம் அப்படின்னா, பூமியிலே விளைஞ்ச தன் மேலே விளைஞ்ச அதே சாப்பாடை சாப்பிட்டுட்டு மனிதர்கள் பகவன் நாம தன்னுடைய கணவனான பகவானுடைய திருநாமத்தை சொல்லாம என் மேல விளைஞ்ச அந்த சாப்பாடையே சாப்பிட்றாளேன்னு நினைக்கும் போது பூமாதேவி பாரமா இருக்கணும். மேலும் இதே பூமியில விளைஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தன்னுடைய கணவரையே வயவேற செய்வா, கடவுளையே வயவேற செய்ய கூட்டம். அதுதான் பூமாதேவிக்கு பாரமே தவிர்த்து மற்ற எதுவும் பாரம் இல்லையா. இப்படியாக 71 சதுர்யுகமா கடவுளோட திருநாமத்தையே சொல்லாம இருந்த மக்கள் இப்போ எனி டைம் பகவன் நாமத்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தை கிடைச்ச உடனே குழந்தைய தொட்டு ஸ்பர்சம் பண்ணினாலாம் பூமாதேவி. அழகா கொண்டு வந்து விட்டுட்டா. பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபு வந்து பார்த்தா, என்னடா உன்னை மலையிலேருந்து தள்ள சொன்னேன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் மலையிலேருந்து தள்ளுறதுலாம் ஆயாச்சு, அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறான். அங்கே உன் கூட வந்ததெல்லாம் எங்க அப்படின்னு கேட்டான். அவெல்லாம் மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கா, நெக்ஸ்ட் சொல்லுங்க, அடுத்து என்னது, நெக்ஸ்ட் போட்டி என்னது. அடுத்ததாக என்ன, விஷ பாம்புகளை விட்டு கடிக்க விடுறது. விஷப்பாம்பை விட்டு கடிக்க விடலாம் அப்படின்னா பாம்பை பார்த்தா ஆதிசேஷன்னு தோன்றது. இந்த விஷ்ணு ஸ்ரீரங்கநாதர் வந்து பார்க்கும்பொழுது பத்மநாப சுவாமியும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜனும் பாம்பு மேலே தானே படுத்துட்டு இருக்கா. எங்க ரங்கராஜன் படுத்துட்டு இருக்கக்கூடிய பாம்பாச்சே இதுன்னு சொல்லி அந்த பார்வையில பார்க்குறான் குழந்தை. அதை பார்த்தோன்னா பாம்பும் ஒன்றும் பண்ணலை. அடுத்ததாக என்ன, யானை மேல போய் மதம் பிடிக்க யானைகளை விட்டு வதம் பண்ண வைக்கிறது, பிடிச்சு வதம் பண்ண வைக்கிறது அப்படின்னா பட்டத்து யானைலாம் கூட்டு வந்து நிற்க வச்சிருக்கா, மதம் பிடிக்க வச்சிருக்கா. அந்த யானைகளை பார்த்தோன்னா என்ன தோன்றது அப்படின்னா, கஜேந்திரன் ஒரு யானை இருந்தது. அந்த யானை ஆதி மூலமே கூப்பிட்டது பகவான் வந்து அனுகிரகம் பண்ணினார் அந்த யானைக்கு. அந்த யானை மாதிரி இருக்கேன்னு சொல்லி இந்த யானையை பிரகலாதன் பார்த்தான். அந்த யானையும் வந்து ஒன்றும் பண்ணலை. எப்போவுமே இவனை ஊர்வலம் விட்டு தான் பழவா, அது மாதிரி மேலே தூக்கி உட்கார வச்சு ஊர்வலம் விட்டுடுது. யானையாவே ஒன்றும் பண்ண முடியல. அடுத்ததா என்னன்னா, தன் மனைவி தன்னுடைய அம்மாவை விட்டே கையால விஷம் கொடுக்க சொல்றது. கையாத கொடுத்து விஷம் கொடுக்க சொன்னா ஒரு தாய் எப்படி கொடுப்பா தன்னுடைய குழந்தைக்கு விஷத்தை? பேர்பட்டவனா இருந்தாலும் தாய் எப்படி கொடுக்க மாட்டான். ஆனா அந்த தாயை விட்டே கொடுக்க சொன்னா கையாது அழுகையுமா கையுமாட கையில இருந்தாலும் பதி தன்னுடைய கணவர் சொல்லிட்டான்னு சொல்லி பண்றாலாம்.
நேரம் அந்த விஷம் கலந்த பால் எடுத்து வந்து கொடுக்குறா. பிரகலாதனை பார்த்து சொல்றா, எல்லா குழந்தை அப்பா சொல்றதான் கொஞ்சம் கேளேண்டா, ஏன் இப்படி பண்ற நீ அப்படின்னு சொல்லி பிரகலாதன் பார்த்து சொன்னாலாம். என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்னா, என்ன இந்த பால் குடிக்கணுமா உனக்கு, இந்த குடு, நான் பாலை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி குடிச்சுட்டானா, குழந்தையே வாங்கி குடிச்சுட்டான் பிரகலாதனே. உடனே அம்மா தடவி விடுறா, நெஞ்சு மாறலாம் தடவி விடுறா. என்னடா குழந்தை, ஏதாவது எரிகிறதா, ஏதாவது ஆகுறதா, என்ன செய்யறது, இப்படி விஷத்தவின பாலை குடிச்சிட்டேடா அப்படின்னு. ஒன்றும் ஆகலமா அப்படின்னு. பாலில் பார்த்தா விஷம் நீல கலர்ல இருக்குதான். நீல கலர் இருக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய வர்ணம் என்னது, நீல வர்ணம் தானே. கிருஷ்ணனுடைய திருமேனி நீலமேக சியாமலம் தான். கிருஷ்ணனுடைய கலர் போலவே இருக்கு, இதை கொடுவே பார்க்க கிருஷ்ணன் மாதிரியே இருக்குன்னு சொல்லி குடிச்சுட்டானா பிரகலாதன். அந்த விஷம் தரவின பாலும் பிரகலாதனை ஒன்றும் பண்ணலை. எங்க போனாலும் பகவன் நாமத்தை திருநாமத்தை நாராயணன் நாராயண நாராயணன் சொல்லிட்டே இருக்கான். அந்த பகவன் நாமமானது இவனை ரக்ஷையா இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காப்பாத்துறது. இப்படி பார்த்தான், எந்த ஒரு உபாயத்தினாலையும் பிரகலாதனை வதம் பண்ண முடியல. தலையில கை வச்சுட்டு உட்காந்தான்னா இரண்யகசிப்பு, என்னடா இது அப்பம் பண்ணதெல்லாம் பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவாரே, அது மாதிரி நான் பண்ண தபசு, நான் பண்ண வரங்கள் எல்லாம் ஒருவேளை இவனுக்கு பலிக்கிறதோன்னு பயம் வந்துருக்கு. கூப்பிட்டான் பிரகலாதனை, ஏ பிரகலாதா இங்க வா, இவ்வளவு நேரம் உன்னையா அவரையும் உன்னையும் விட்டு வதம் பண்ண சொல்லிட்டு இருந்தேன், கொலை பண்ண சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நானே உன்னைய கொலை பண்ணிடுவேன், நீ சொல்லக்கூடிய ஹரி எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். யஸ்த்வயா மந்தபாக்யோக்தோ மதன்யோ ஜெகதீஸ்வரஹ. ஹரி ஹரின்னு சொல்றேன், அந்த ஹரி எங்க தாண்டா இருக்கான் அப்படின்னா. நானும் ரொம்ப காலம் அந்த ஹரியை தான் தேடிட்டு இருக்கேன், யுத்தம் பண்ணி சண்டை போடணும்னு. எங்க பார்த்தாலும் அந்த ஹரி இல்லை, ஆனா நீ எங்க ஹரி ஹரிங்கிறியா, அந்த ஹரி எங்க இருக்க, தயவு செஞ்சு எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு. குவாசோ யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே. உடனே அது பிரகலாதன் சொன்னானா, எங்க இருக்கான் அப்படின்னு ஹரி இந்த ஹிரண்யகசிபு கேட்டான். எங்க தான் இல்லை அப்படின்னா பிரகலாதன், எங்க இல்லை, எங்கும் நிறைந்த பரம்பொருள். அந்த பரம்பொருள் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு எதுக்கு சொல்லுவானே, கோவில்ல மட்டும்தான் பரம்பொருள் இருக்கான்னா என்ன, எல்லாரும் இடத்துலயும் இருக்கா. அதான் நம்மளுடைய தமிழோட பழமொழியில சொல்லுவார், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு உபனிஷத்து. அணுக்குள்ளேயும் அணுவாக பிரவேசம் பண்ணி யார் இருக்கானா, அந்த பரபிரம்மம் தான் இருக்கு. மகதோ மகியான். உலகத்திலே எது பெருசுன்னு சொல்லுவோம், அந்த கட்டாகங்கள் பூலோகம் எத்தனையோ விதமான கண்டங்கள், இதெல்லாம் பெருசு. அதுக்கு பெருசா அதுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா அதே பரபிரம்மம் தான் இருக்கு. தூணிலும் துரும்பிலும் ஆதி முதல் அந்தம் வரை எல்லா இடத்துலையும் அந்த பகவான் தான் எங்கும் நிரம்பி இருக்கான். அதனால பகவான் அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்னா. ஓஹோ அப்படியா, அப்போ நீ சொல்லக்கூடிய அந்த ஹரியானது இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டான். அங்க காமிச்சு தூணை காமிச்சு தூண்ல இருக்கான்னு. கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே, தூண்ல இருக்கான்னு கேட்டான். ஏன் இல்லை, தாராளமா இருக்கானே அப்படின்னு. தாராளமாக இருக்கான் அப்படின்னு. அப்போ ஒன்று பண்ணலாம், நான் இந்த தூணை உடைப்பேன், இந்த தூணை இப்போ நான் உடைப்பேன். இப்படி உடைக்கும் பொழுது நீ சொல்லக்கூடிய ஹரியானவன் இதுல இருந்து வெளியில வரணும். அப்படி ஒரு கால் வரலை அப்படின்னா நான் உன்னை இதே இடத்துல என் கதையை வச்சு உன்னை நானே வதம் பண்ணிடுவேன் அப்படின்னா. உடனே பயந்து போக வேண்டாமோ, நம்மளால தான் என்ன பண்ணணும், இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் என்னை விட்டுடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவோம். இருந்தாலும் குழந்தைக்கு எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றமும் ஏற்படலை, அதே நம்பிக்கை இருக்கு, அப்படியே இருக்காம்பா அப்படின்னு சின்ன குழந்தை கையை காமிக்கிறானா. ஸ்தம்பம் ததாட அதிபல ஸ்வமுஷ்டினா. தன்னுடைய புஜத்தினால தன்னுடைய கையினால அந்த தூணை ஒரு அடி விட்டானா அந்த தூண் உடஞ்சிடும். பபூவ ஏனாண்ட கட்டாகமஸ்புடத். அண்ட கட்டாகங்களே வெடிக்கிற போல ஒரு சப்தம். உலர்ந்து பார்த்தா சத்யம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். உள்ளதா அந்த ஒரு தூண் அப்படி ஒரு குத்து விட்டா தூண் ரெண்டா பிளந்தது. அண்ட கட்டாகங்கள்ல வெட்டிக்கிற மாதிரி சப்தம். பார்த்தா உள்ள இருந்த நரசிம்ம பகவான்
பாதி நரம் பாதி மனிதனுடைய சொரூபமாகவும் பாதி சிம்ம ரூபமாகவும் பகவான் வந்து சிம்ம கர்ஜனையோட பகவானுடைய அவதாரம். சத்தியம் விதாதும், சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நிருசிம்ம பகவான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னார் இந்த இடத்துல. என்ன சத்தியம் அப்படின்னா, முன்னாடி அந்த இடத்துல அந்த சனகாதி முனிவர்கள் சொன்னாலும், நீங்க 3 ஜென்மா அரக்கர்களாக போகி அரக்கர்களாக போக கடவுது, அப்படி அரக்கர்களாக ஜென்மம் எடுத்த பிறகு பகவானே உங்களை வதம் பண்ணி உங்களை அழைச்சிப்பார்னு சொல்லி அந்த சனகாதி முனிவர்கள் வாக்கியம் கொடுத்தா, அனுகிரகம் பண்ணினா. அந்த வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக நரசிம்ம பகவான் அவதாரம் பண்ணினாராம். சத்தியம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதம். நிஜ பிருத்தி அடுத்தது யாருன்னா பிரம்மதேவன். பிரம்மதேவர் என்ன பண்ணினார்னா அனுகிரகம் பண்ணினார். ஒன்றும் எந்த ஒரு நாந்தர்பகிர் திவானத்தம் அந்நியஸ்மாத் அபிஷாயுதேகி, அவன் கேட்டபடி வரம் கொடுத்தாரணும். அந்த பிரம்மாவுடைய வாக்கியத்தையும் சத்தியம் பண்ணணும். இஷ்டத்துக்கு தோன்ற மாதிரி வந்து பகவான் கிழிச்சுட்டு போட முடியும், ஆனால் பகவான் பண்ண மாட்டார். பிரம்மதேவனுடைய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்தார். இவன் என்ன வரம் கேட்டானோ அதுக்கேற்ற மாதிரி தான் வதம் நடக்க போறது இருக்கும். அப்போ அந்த பிரம்மதேவனுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் அவதாரம் பண்ணார். அடுத்து நாரதருடைய வாக்கியம். நாரதர் என்ன பண்ணார்னா இந்திரன் இடத்துல சொன்னாரோன்னு, இந்த குழந்தையினால தாண்டா உங்களுக்கு விமோச்சனம் அப்படின்னு. அந்த வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக, நாரதருடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக அந்த தூண்ல இருந்து பகவான் வந்தார். இது எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய பிரகலாதன் தான் மேல வச்சிருந்த நம்பிக்கை. இவ்வளவு சுத்தி இவ்வளவு இது மாதிரி இருக்கிற நேரத்துல இப்பெல்லாம் வந்து அழகா லைட்டு ஃபேனு போன்ற பல சௌகரியங்கள் பண்ணி கொடுத்து பகவன் நாமத்தை பகவானுடைய திருநாமத்தை சொல்லுங்க அப்படின்னாலே எல்லாரும் சொல்ல முடியாது, மனசு வராது. ஆனா பிரகலாதனுடைய சுச்சுவேஷனோ என்ன அப்படின்னா, பகவன் நாமத்தை சொன்னாலோ பக்தி பண்ணாலோ அடி உண்டு, கொலையே பண்றான். அப்படி இருக்க சூழ்நிலை பிரகலாதனுக்கு. ஆனா அந்த நேரத்திலையும் மனசு தளர விடாம பகவான் மேல வச்சிருந்த நம்பிக்கையில பகவன் நாமத்தை சொல்லி இந்த தூணை இருக்கானான்னு கேட்கும்போது தூண்ல இருக்கான் அப்படின்னு சொன்னான். எல்லாத்துக்குமே அந்த பிரகலாதனுடைய தன் குழந்தை பிரகலாதனுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக பகவான் அந்த தூண்ல இருந்து சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு அவதாரம் பண்ணினாராம். வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா ஸ்தம்பே சபாயாம் மிருகம் நமானுஷம். இப்படியாக அவதாரம். பயம் வரலையா? இவ்வளோ நாள் தேடிந்த ஹரி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கதை எடுத்துட்டு யுத்தத்துக்கு போறானா இந்த இரண்யகசிபு. பகவான் அங்க பிடிச்சு இவன் எப்படி வரம் கேட்டானோ அதுபடியே வதம். நான் தர்பகிர் திவானத்தம், பகல்லையும் கூடாது இரவுலையும் கூடாதுதான். சந்தியா காலம், சந்தியாங்கிறது இரவு. அந்த சந்தியா 5 to 5:15, அந்த 5:30 ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம். அது பகலுக்கு சம்பந்தப்பட்ட நேரம், இரவுக்கு சம்பந்தப்பட்ட நேரம். அதனால அது ரெண்டையும் சொல்ல முடியாது. அதனால அந்த காலத்துல வதம். அந்யஸ்மாத் அபிசாயுதைஹி, ஆயுதத்தினால கூடாது அப்படின்னு கேட்டான். அதனால தன்னுடைய நகம்ங்கிறது ஆயுதம் கிடையாது. ஒரு கோடாதி கத்தி அடி போன்ற ஆயுதம் கிடையாது. அது அவயவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அவ்வளோதான். அடுத்ததான் என்ன, உயிர் உள்ளதுனாலையும் கூடாது, உயிர் இல்லாததுனாலையும் கூடாதுன்னா. அதனால என்னன்னா நகம், அதுவே திரும்பி நகம் தான். நகத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா உயிர் இல்லை, ஆனா வலது. அதனால நகத்தினால உயிர் உள்ளதுனால என்பது உயிர் இல்லாதனாலையும் கூடாது, நகத்தை வச்சு. அடுத்துதான் ந பூமோ நாம்பரே மிருத்யுஹு, மேலையும் கூடாது கீழையும் கூடாது அப்படின்னா. அதனால தன்னுடைய மடியில போட்டு வச்சுட்டார். சுரர்களாலையும் கூடாது, அசுரர்களாலும். தேவரும் வதமனம் கூடாது, அசுரனும் கூடாது. இவர் தேவனும் கிடையாது, அசுரன் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல தேவாதி தேவன் இவர். அதனால இவர். அடுத்ததாக என்னன்னா நரைகி நம் ரிகையிறப்பி, மனிதர்களாலையும் கூடாது மிருகங்களாலையும் கூடாது அப்படின்னா. அதனால என்ன பண்ணாருன்னா நரனும் இல்லாம மனிதன் இல்லாம நரசிம்மனா விட்டார். மிருகம் பாதி மனிதன் பாதியாக அவதாரம். இது எல்லாத்துக்கும் மேல கடைசியில ஒரு கேள்வி கேட்டான். என்னன்னா, உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தினாலையும் எனக்கு வதம் கூடாது அப்படின்னா. பிரம்ம சிருஷ்டியில இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியே கிடையாது. அந்த பிரம்மாவே சிருஷ்டி பண்ணது அந்த பரபிரம்ம விஷ்ணு தான். அதனால இவன் கேட்ட வரம் பகவானுக்கு செல்லுபடி ஆகாது. இப்படி அவன் என்னபடி வரம் கேட்டானா அந்த வரம்படியே அந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார். வைத்த கழிச்சு பகவான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணினார். சம்ஹாரம் பண்ணி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியம் இப்படி பயானகமா இருந்துட்டு இருக்கார்.
கண்கள்லாம் அக்னி ஜுவாலை பறக்கிறது, தீக்ஷ்ணமான நேத்திரம், தீக்ஷ்ணமான ஜிப்வா, சிம்ம கர்ஜனையோட பார்த்துட்டு இருக்க. ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ணிட்டு எல்லா தேவர்கள்லாம் ஓடுறா. நரசிம்ம பகவானை பார்த்து பயந்து ஓடுறா. பகவான் இப்பேற்பட்ட ஒரு கோபத்தில் இருக்காரு அப்படின்னு. லக்ஷ்மி தாயார் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தைய போய் நரசிம்ம பகவான் இடத்துல பிரகலாதனை அனுப்பிச்சு வச்சாலாம். பிரகலாதனை பார்த்த உடனே நரசிம்மருக்கு இருந்த கோபம் அத்தனையும் வந்து சாந்தமாயிடுதான். குழந்தைய தூக்கி மடியில உட்கார வச்சுட்டார். மடியில உட்கார வச்ச உடனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான் பிரகலாதன். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாக சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணைரதுனாபி விப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிஹி உக்ரஜாதே. உக்ரஜாதி என்னுடைய குலமானது அசுர குலம். ஆனா எனக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணியிருக்க. பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தா. உன்னைய ஆராதிக்கக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் உன்னை ஆராதிக்கிறாள்? பிரம்மாதி முனிவர், பிரம்மாதி போன்ற தேவர்கள், முனிவர்கள் அவாலாம் ஆராதிக்கிறான். அவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணையோ என்னமோ தெரியல. ஆனா உக்ரஜாதியில ஒரு கோபப்படக்கூடிய, கோபத்தையே மெயினா இருக்கக்கூடிய அசுர குலத்துல பிறந்தனா எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணே நீ அப்படின்னு கேட்ட. நாராதிதும் பொறுகுணை ரதுனாபி. உன்னை ஆராதிக்கிறதுக்கு, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு எனக்கு அறுபதியான கூட எனக்கு தெரியல. ஆனா என் பக்தியை மெச்சி நீ வந்து அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படின்னா. மன்யேதனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதனாய ஹி பவந்தி பரஸ்ய பும்சஹ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூசபாய. இப்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணின பகவான் அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணினாராம். என்மே அர்ப்பிதா சிரசி பத்மகர பிரசாதா அப்படின்னு. ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டான். இனிமே இந்த குழந்தை தான் சக்கரவர்த்தி ஆகணும். பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன உடனே பட்டாபிஷேகத்துக்கு சொம்பு வேணுமே, தண்ணி வேணுமே, சிம்மாசனம் வேணுமே, எதுவுமே எந்த ஒரு இதுவுமே பார்க்கலையா. சிம்ஹாசனமா சிங்கத்து மேலதானே அந்த குழந்தை உட்கார்ந்துருக்கான். தானே சிம்மத்து மேல உட்கார்ந்தாலும் சிம்ஹாசனம். அடுத்தது நான் பட்டா கிரீடம் வேணும். என்மே அர்ப்பித சிரசி பத்மகர. பகவானுடைய திருக்கரத்தையே குழந்தைங்களோட தலையில வச்சாரா. அதுவே கிரீட்டமாக ஆயிடுச்சு. அடுத்ததான் என்ன, பட்டாபிஷேகம்னா ஜலவிடணும்ல தலையில. என்மேல பகவான் இவன் இப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலத்திலையும் குழந்தை எந்த ஒரு பயமும் இல்லாம நம்பிக்கை குறையாம என் மேல உள்ள பக்தியில இருந்தானே அப்படின்னு நினைச்சு பகவானுக்கே 2 கொண்டு தண்ணீர் வந்துதான். அப்படி நிருசிம்ம பகவான் கண்ணீர் விட்ட அந்த ஜலமானது இவன் மேல விழுந்துதான். அதுவே பட்டாபிஷேகமா ஆச்சான் இந்த குழந்தைக்கு. இப்படியாக பக்த சக்கரவர்த்தினா லோகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகல, பக்த சக்கரவர்த்தி ஆகல. பக்தர்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக பிரகலாதம் ஆயிட்டான். ஏன் அப்படின்னா பக்தியில முக்கியமானதே நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லை, கடவுளை பண்ணினா வந்துடும், ஆராதித்தா வந்துடும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் உண்டு. எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு. எல்லாமே மூட நம்பிக்கைங்கிறது கிடையாது. மூட நம்பிக்கைகளும் இருக்கலாம். ஆனா பகவான் மேல வைக்கக்கூட நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாது. அந்த நம்பிக்கை தான், நம்பிக்கையில தான் ஆதாரமே இருக்கு. அதைத்தான் இந்த இடத்துல எடுத்து காமிச்சார். அந்த நம்பிக்கையா இந்த குழந்தை இருந்தானே அப்படின்னு சொல்லி பட்டா பக்த சக்கரவர்த்தி ஆக்கினார். பக்தர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கினார். மேலும் பகவான் இடத்துல ஒரு பிரார்த்தனை, என் மைசுனாதி கிரகமேதி சுகம் துச்சம் கண்டூயிரேன கரையோரிவ துக்கம். மாறி மாறி இந்த லோகத்துல மனிதர்கள் வந்து சுகம் துக்கம் சுக துக்கம்னு அனுபவிச்சுட்டே இருக்கா. இவர்களுக்கு ஏதாவது ஒரு க்ஷேமத்தை பண்ணணும், அவர்களுக்கு சத்சங்கத்தை கொடுக்கணும், உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினான். ஏன் அப்படின்னா சுகம்ங்கிறது என்ன அப்படின்னா கண்டூயிரேன கரையோரிவ துக்கம். சுகம் மாதிரி இருக்குமே தவிர்த்து அது துக்கம்தான். காணல் நீர்னு சொல்லுவா. இந்த சித்திரை மாச வெயில்ல நம்ம கார்ல இந்த ஹைவேஸ்ல போகும்போது பார்த்தோம்னா அங்க பார்த்தோம் அப்படின்னா ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது தண்ணி கிடையாது, காணல் நீர்னு சொல்லுவா. பாலைவனத்துல பார்த்தோம்னா இங்கேருந்து தூரத்துல அங்க பார்த்தோம்னா ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி கிடையாது. கொசு கடிச்ச இடத்த இப்படியா இது பண்ணி சொரிஞ்சோன்னா அந்த ஒரு க்ஷணத்துக்கு சுகமா இருக்கும். கொசு கடிச்ச உடனே சொரிஞ்சு விட்டோம்னா சுகமா இருக்கும்.
இதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம சொரிஞ்ச இடம் அப்படியே எரிய ஆரம்பிச்சோம். அப்போது சுகம்னு நம்ம நினைக்கிறது தான் திரும்பி துக்கத்தையே கொடுக்குது. சுகம்னு நம்ம நினச்சோம்னா அது துக்கமாகிடும். இப்படி மனிதர்களை புரிஞ்சுக்காம திரும்பி சுகம்னு நினச்சி அதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மனிதர்களுக்கு தெரியறது இல்லை. அந்த மனிதர்களுக்கு நல்ல கதி கிடைக்கணும், அவர்களுடைய கடைசி காலத்தில் என்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அது மாதிரி எல்லா பக்தர்களையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பிரகலாதன் நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணினான். அது பகவான் சொன்னாலும் நல்லா இருக்கே, பாஞ்சமாஞ்ச ஸ்வரன்காலே கர்மபந்தா துணுச்சு. ஒன்று வேணா பண்ணலாம். என்னையும் யார் தினமும் காலையில் நினைக்கிறாளோ, பிரகலாதனையும் நரசிம்ம பகவானை டெய்லி காலையில் எந்த உடனே ஒரு தடவை நினைக்கணும். அப்படி நினச்சோமே ஆனால் தன்னுடைய கடைசி காலத்தில் பகவான் பிரகலாதன் எப்படி கூட்டிகிட்டு போனானோ அது மாதிரி நம்மளை எல்லா ஜீவர்களையும் கரையேற்றுவான்னு சொல்லி நரசிம்ம பகவான் பிரதிஜை பண்ணி கொடுத்தார். இப்படியாக நரசிம்ம பகவான் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணின கதை தான் பிரகலாத சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரம்.